இயற்கை இந்த ஒற்றை சொல்லில்தான் அனைத்தும் உள்ளடங்கும். உலகம், சூரிய குடும்பம், அண்டம், பேரண்டம், பால்வீதி, கடவுள் துகள், நாடு, காடு, நிலம், நீர், காற்று, காகம், பன்றி, நாய், நான், நீங்கள் என நீளும் பட்டியலில் எதுவும் தனித்தில்லை. ஒன்றோடொன்று இணைந்து இயைந்து தொடர்ந்து இயங்குவதுதான் இயற்கையின் அடிப்படை விதி. இந்த விதி பன்னெடுங்காலமாக காப்பாற்றப்பட்டு செயல்பாட்டில் வந்துள்ளது. ஆனால் வளர்ந்து முன்னேறிய நாகரிகத்தின் வழியாக மனித உயிரினம் மட்டும் தனக்கே உண்டான தேவைகளுக்காகவும் அதுவும் பன்னாட்டு நிறுவனங்களின் மூலம் என்கிற தவறான இயற்கைக்கு முரணான விதி உருவாக்கப்பட்டு மக்களின் மீது திணிக்கப்பட்டு செயல்படுத்தப்படுவதால் உலகம் முழுவதும் இயற்கை சமநிலை தகர்க்கப்பட்டு வருகிறது. இந்தியா போன்ற இயற்கை வளமும் மனித வளமும் ஒருங்கே கொண்ட மூன்றாம் உலக நாடுகளில் இயற்கை வளங்களை சுரண்டும் நோக்கத்தில் பன்னாடுகளின் வியாபார யுத்தம் நம் மீது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக மேலை நாடுகளின் நீராதாரத்தை கணக்கிட்டு அந்த நாடுகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை நம்மை போன்ற நாடுகளில் பயிரிட்டு அந்த நாடுகளுக்கு இறக்குமதி செய்து கொள்வதும், மேலை நாகரிகத்தையும் உணவையும் மருந்துகளையும் நமக்கு பழக்கப்படுத்தி நம் மக்களின் வாழ்க்கை சூழல், இயற்கையோடு இணைந்த உயிரிய பன்மை ஆகிய அனைத்தும் பாழாக்கப்பட்டு நமது மண்ணின் மக்களுக்கான வாழ்வியல் உரிமை மறுக்கப்பட்டுள்ளது. வரலாற்று காலம் தொட்டும் அதற்கு முந்தைய காலம் வரையிலும் அதுக்கு முந்தைய காலகட்டங்களிலும் தமிழர்களிடம் தனிமனித ஒழுக்கம், சமூக ஒழுக்கம், சமூக அக்கறை என்பது நிறைந்திருந்தது. இது நம்ம சங்ககால இலக்கியங்களில் இதெல்லாம் நிறைய இடங்களில் பதிவாகிருக்குது. முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு பாகுபாடு செய்கிறாங்க. இதில் முதல் பொருள் அப்படிங்கிறது மனிதனுக்கும் அண்டத்திற்கும் உள்ள உறவை விளக்குவது. கருப்பொருள் என்பது மனிதனுக்கும் சூழலுக்கும் உள்ள உறவை விளக்குவது. உரிப்பொருள் என்பது பகுத்தறிவோடு கூடிய காரணகாரிய முறையில் அமைக்கப்பட்டிருப்பது. அப்போது இவன் இயற்கையோடு இணைந்தவன், பகுத்தறிவோடு சிந்திக்கக்கூடியவன், இந்த அண்டத்தோடு தொடர்பு கொண்டவன் அப்படின்னு மனிதனை மனிதனாக, அறிவுள்ளவனாக, சூழலை நேசிக்கக்கூடியவனாக, இந்த பேரண்டத்தினுடைய ஒரு அங்கமாக உணர வைக்கக்கூடிய ஒரு அடிப்படையை உருவாக்குவது தான், அந்த உணர்வை தருவது தான் அகத்திணை கல்வி. அப்படின்னா நம்முடைய இனம் எப்படிப்பட்ட இனம்? தமிழர்களின் தொன்மையை பறைசாற்றும் வகையில் கடலில் மூழ்கிய நகரமான காவிரி பூம்பட்டினத்தின் ஒரு பகுதியை ஆழ்கடல் ஆய்வாளர் கிரஹாம் ஹான்காக் கண்டுபிடித்துள்ளார். இது ஏறத்தாழ 11,000 ஆண்டுகள் முற்பட்டது எனவும் சிந்து சமவெளி நாகரிகத்தை விட மேம்பட்டது எனவும் தெரிவித்துள்ளார். இவரின் கருத்தை டர்ஹாம் பல்கலைக்கழக பேராசிரியர் கிளென் மில்னேவும் உறுதி செய்துள்ளார்.
அப்படி கடலடி ஆய்வுகளை மேற்கொண்டிருந்த அறிஞர் கிரஹாம் ஹான்காக் அப்படிங்கிறவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர், கடலடி ஆய்வாளர். இப்போ துவாரகை இருந்தது என்று கருதக்கூடிய அந்த இடத்துலையும் ஆய்வு பண்ணியிருக்கிறார். அந்த கடலடி ஆய்வின் வழியாக கிடைத்த ஆய்வின் முடிவுகள் ஏறத்தாழ 7000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தை சார்ந்தவை அப்படிங்கிறத அந்த கண்டுபிடிச்சார். அதே கிரஹாம் ஹான்காக் பூம்புகாரிலும் கடலடி ஆய்வை மேற்கொண்டார். அப்படி பூம்புகாரில் கடலடி ஆய்வை மேற்கொண்ட அவர் அங்கே இருந்த ஒரு கட்டிட சிதைவை பார்த்து அது இன்றைக்கு ஏறத்தாழ 11,000 ஆண்டுகளுக்கு முந்தியது அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல, உலக நாகரிகத்தின் தொட்டில் இதுதான் என்பதாகவும் அவர் அடையாளம் காட்டுகிறார். எனவே உலக நாகரிகத்தினுடைய தொட்டில் அப்படின்னா தமிழனுடைய நாகரிகம் தாய் நாகரிகம் என்பதாக அவர் கருதுகிறார். அங்கே இங்கே ஏற்கனவே ஒரு பண்பட்ட ஒரு மக்கள் இங்கே வாழ்ந்துருக்கணும். அந்த மக்கள் தான் தமிழர்கள். அவங்க தான் இந்தியா முழுக்க விரைவி வாழ்ந்தாங்க. அவங்க தான் சிந்துச்சமொழி நாகரிகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நகர நாகரிகத்தை கட்டி எழுப்பி நீர் மேலாண்மையில் ஆதிக்கம் செலுத்தி வந்தாங்க. நம்மளுடைய தமிழ் சமுதாயத்தினுடைய பார்வையில் தாவரங்கள் அப்படின்றது வந்து வெறும் உயிரினங்கள் மட்டும் கிடையாது. நம்மளுடைய சூழ்நிலையில் நம்ம கூட வாழுகிற உயிரினங்கள் அப்படின்றதையும் தாண்டி ஒரு மகத்துவமான ஒரு புனிதமிக்க இறை நம்பிக்கையோட தொடர்புடைய விஷயங்களாக தான் தாவரங்களை நம்மளுடைய சமுதாயம் பார்க்குது. வரலாற்று காலம் தொட்டும் அதற்கு முந்தைய காலம் வரையிலும் அதுக்கு முந்தைய காலகட்டங்களிலும் தமிழர்கள் வந்து தனிமனித ஒழுக்கம், சமூக ஒழுக்கம், சமூக அக்கறை என்பது நிறைந்திருந்தது. இது நம்ம சங்ககால இலக்கியங்களில் இதெல்லாம் நிறைய இடங்களில் பதிவாகிருக்குது. தமிழ் இலக்கியங்கள் அனைத்திலும் இயற்கையோடு இயைந்த வாழ்வியலையும் இயற்கையை காக்க வேண்டிய கடமையையும் பல பாடல்களில் பதிவு செய்துள்ளனர் நம் புலவர்கள். புன்னை மரத்தில் கணவனும் மனைவியுமாக அவர்கள் திருமணம் ஆகி அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு புன்னை மரம் இருக்குது, ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் ஒரு புன்னை மரம் இருக்குது. அந்த புன்னை மரத்தடியில் உட்காந்து பேசலாம் அப்படின்னு கணவன் சொல்லுகின்ற பொழுது அந்த புதுப்பெண் சொல்கிறா, இல்லை இது எனக்கு அக்கான்னு எங்கள் அம்மா நான் குழந்தையாக இருக்கும்போது சொல்லியிருக்கா, அதனால் அக்காவுக்கு முன்னாடி நம்ம பேசுகிறது நல்லா இருக்காது, நம்ம வீட்டு தோட்டத்தில் இன்னும் மரங்கள் இருக்குது, அங்கே போய் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஒரு புன்னை மரத்தை கூட தன்னுடைய சகோதரியாக நினைத்த ஒரு மரபு நம்முடைய மரபு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொத்தம் 11,000 நீர்நிலைகள் உள்ளன. அவற்றுள் மக்களின் குடிநீருக்காக, மற்ற பயன்பாட்டிற்காக, வேளாண் தேவைகளுக்காக மழை நீரை தேக்கி வைத்து முறையாக பயன்படுத்தி வந்துள்ளனர். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலக் காடும் உடையது அரண் எனும் வள்ளுவ பேராசானின் கூற்றுப்படி நாடென்றால் அது மண்ணும் மலையும் தூய நீரும் பல்வேறு உயிரினங்கள் கொண்ட காடும் சூழ்ந்த அரணாக அமைந்ததுதான் நம் புதுக்கோட்டை வனப்பகுதி. தமிழக வரலாற்றிலும் ஏன் இந்திய வரலாற்றிலும் கூட புதுக்கோட்டை மாவட்டத்திற்கென்று ஒரு தனியான இடம் உண்டு. தமிழக வரலாற்றை ஆராய்வதற்கான சான்றுகள் பலவற்றை தன்னகத்தை கொண்டது புதுக்கோட்டை மாவட்டம். இங்கே கிடைத்த தாழிகள் வரலாற்று சிறப்புமிக்கவை. இந்திய ஓவியக்கலையின் வரலாற்றில் மிகப்பெரிய இடத்தை வகிக்கக்கூடிய சித்தன்னவாயில் ஓவியங்கள் இருக்கக்கூடிய மாவட்டமும் புதுக்கோட்டை மாவட்டம்தான். புதுக்கோட்டை சமஸ்தானங்கிறது கிபி 17ஆம் நூற்றாண்டில் இருந்து 1948 வரையும் சுமார் 300 ஆண்டுகள் புதுக்கோட்டை தொண்டைமான்களால் ஆளப்பட்ட பகுதி புதுக்கோட்டை சமஸ்தானம். இந்த புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் நிறைய ஆறுகள், சிற்றாறுகளும் ஏகப்பட்ட குளங்களும் பாசன குளங்களும் இருந்தது. இந்த வெள்ளாறு, அஞ்ஞான உமச்சுனி ஆறு, பாம்பாறு, குண்டாறு போன்ற பெரிய ஆறுகள் காட்டு வெள்ளம் கொண்டு அங்கே கால்வாய் அமைச்சு நீர்நிலைகளை பெருக்கி விவசாயத்தை பண்ணியிருக்காங்க. புதுக்கோட்டையினுடைய பழைய பெயரே கானாடு என்று. கானாடு என்றால் காடு நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் வன வளங்கள் நிறைய இருந்த காரணத்தினால தான் அதுக்கு கானாடுன்னு பேர்.
மன்னர்கள் திறம்பட இயற்கை வளம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக காடுகள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 25,000 ஹெக்டேர் அந்த இயற்கை வளம் இருந்தால்தான் மனிதன் சரியாக வாழ முடியும் என்ற ஒரு அடிப்படையில் அருமையாக ஒதுக்கியிருந்தார்கள். புதுக்கோட்டை பொதுவாகவே ஒரு வரலாற்று காலத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு வானம் பார்த்த பூமி தான். இங்கே வந்து தொடர்ச்சியான எந்த விதமான ஆறுகளும் நிரந்தரமாக ஓடுகின்ற தண்ணி ஓடுகின்ற ஆறுகள்லாம் ஒன்றும் கிடையாது. மழை காலங்களில் ஓடுகின்ற சில ஆறுகள் இருக்குது. அது நிறைய ஒரு 10-12 ஆறுகளுடைய பெயர்கள் நிறைய நீங்கள் புதுக்கோட்டையில் பார்க்கலாம். இந்த கல்வெட்டு வந்து 9ஆம் நூற்றாண்டு, அதாவது முதலாம் பராந்தக சோழனுடைய காலத்தில் வெட்டப்பட்ட கல்வெட்டு. இது ஏரி பாசனத்தை ஏரியை பராமரிக்கிறதுக்காக, ஏரியை வெட்டி மராமத்து செய்கிறதுக்காக காசு கொடுக்கப்பட்ட கல்வெட்டு. புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கருக்கு மேலே பாசனம் உள்ள 896 கண்மாய்கள் இருக்குது. 100 ஏக்கருக்கு குறைவாக 20 ஏக்கருக்கு மேலே பாசனம் செய்யக்கூடிய ஒரு 5200 குளங்கள் இருக்குது, பாசன குளங்கள் இருக்குது. இந்த வனங்களை வைத்து தான் இயற்கையாக நமக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற செல்வங்களான விலங்குகள், பறவைகள் இவையெல்லாம் நிறைந்திருந்தது. இந்த பகுதியில் நிறைய இருந்திருக்கின்றன. 1970 கூட எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் வந்து ஏறத்தாழ 500க்கு மேற்பட்ட பறவை இனங்கள் இருந்திருக்கு. நமது மாவட்டத்தில் குருவிகொண்டான்பட்டிங்கிற பகுதியில் ஒரு ஹேண்டெக்ஸ் ஒன்று, அதாவது முதுமக்கள் பயன்படுத்திய கைக்கோடாரி ஒன்று கிடச்சிருக்கு. அதை பார்த்திங்கன்னா அது வந்து விலங்குகளை வேட்டையாடக்கூடிய ஒரு கருவி வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி திருமயம் பாறை ஓவியங்களில் யானை மேலே 2 பேர் உட்காந்துருக்க மாதிரி ஒரு செய்தி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா யானை இந்த பகுதிகளில் இருந்ததாகவும் அடர்ந்த காடுகள் இருந்ததற்கான தரவுகள் நமக்கு கிடைக்குது. முதல்லலாம் இந்த காட்டு பகுதிகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து பல்வேறு விதமான ஆய்வுகளுக்கு செல்வோம். எங்கு சென்றாலும் பறவைகள் கூட்டம், பல்வேறு விதமான வண்ண பறவைகள், அவைகள் ஒலிக்கின்ற பாடல்கள் இவையெல்லாம் மனதிற்கு மிகவும் இனிமையாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அது போன்று ஒரு பறவைகளுடைய கூட்டங்களை பார்க்கவே முடியவில்லை. 500 பறவைகளில் ஒரு 50 பறவை இனங்களாவது இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகமாக இருக்குது. நீங்கள் எங்களுடைய அருங்காட்சியகத்திற்கு போனீங்கன்னா தெரியும், நூற்றுக்கணக்கான பறவைகளை நாங்கள் அங்கே காட்சிக்கு வைத்திருக்கின்றோம். அந்த பறவைகளில் ஏறத்தாழ அனைத்துமே ஒரு 75-80% பறவைகள் நம்முடைய புதுக்கோட்டை பகுதியிலே சேகரிக்கப்பட்டவை. அங்கே இருக்கின்ற அந்த பறவைகளெல்லாம் பல்வேறு விதமான ஒரு தன்மையை கொண்ட பறவைகளெல்லாம் இந்த புதுக்கோட்டையினுடைய இயற்கை வளங்களோடு இணைந்திருந்த ஒரு வரலாற்று செய்தியை அந்த அருங்காட்சியகத்தில் நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது இருக்கின்ற தலைமுறையினருக்கு ஒரு செய்தியே தெரியவே தெரியாது. உதாரணமாக இன்றைக்கு நிஜாம் காலனி என்று சொல்லப்படுகின்ற நம்ம புதுக்கோட்டை நகரில் இருக்கின்ற நிஜாம் காலனி என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதிக்கு உட்பட்ட பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் பகுதிகள் அந்த காலத்தில் வந்து ஒரு வனப்பூங்கா, ஜூவாலஜிக்கல் பார்க், அதற்கு பெயர் ஆனந்தாபாக் என்று பெயர். இப்போ அது காலப்போக்கில் வழக்கொழிஞ்சு இன்றைக்கு ஒரு குடியிருப்பு பகுதியாக மாறி போச்சு. 1813 புதுக்கோட்டையினுடைய சமஸ்தான ஆட்சியாளர்கள் ஒரு புள்ளி விவர கணக்கு எடுத்திருக்காங்க. அதில் இன்றைக்கு இருக்கிற குளத்தூர், திருமயம், ஆலங்குடி இந்த 3 தாலுக்காக்கள் தான் அந்த காலத்தில் புதுக்கோட்டை சமஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சிறிய ஒரு 1000 சதுர கிலோமீட்டர் உட்பட்ட பகுதியில் ஏறத்தாழ 5700 குளங்கள் இருந்திருக்கின்றன. இந்த குளங்களெல்லாம் சங்கிலி தொடரான குளங்கள் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். சங்கிலி தொடரான குளங்கள். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உதாரணமாக மேட்டுப்பகுதியில் இருக்கிற ஒரு குளம் நிறைஞ்ச பிறகு அந்த தண்ணீர் வந்து கீழே வந்து அடுத்த குளத்திற்கு நிறையும், அங்கிருந்து நிறைந்த பிறகு அடுத்தாற்போல் இருக்கிற குளத்திற்கு நிறையும். இப்படி இந்த குளங்களிலிருந்து வழியாகவே தண்ணீர் வீணாகாமல் சேகரித்து வைக்கப்பட்டது. இந்த வறண்ட பூமியில் அது போன்று சேகரிக்கப்பட்ட தண்ணீர் தான் பிற்காலத்தில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்பட்டு
புதுக்கோட்டை மாவட்டத்தின் சராசரி மழைப்பொழிவு உள்ளதா? மாறி மாறி மாரியை பற்றி பொய்யுரை புகழ்கிறார்களே. நமது மண்ணின் நீர்நிலைகள் அனைத்தும் நீரால் நிரம்பி எத்தனை ஆண்டுகள் ஆனது? ஒருவேளை சராசரியாக மழை பெய்திருந்தால் அந்த நீரெல்லாம் எங்குதான் போனது? இத்துணைக்கும் பெரும்பாலான நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டும் முறையாக தூர்வாரப்படாமலும் குளங்களின் கொள்ளளவு குறைந்தே உள்ளது. அப்படியும் கூட தண்ணீரால் நிரம்பவில்லையே. ஏன்? குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தின் மிக பெரிய கண்மாய்களில் ஒன்றான கவின்நாட்டு கண்மாய் கிபி 7ஆம் நூற்றாண்டில் மராமத்து பணிகள் நடந்ததற்கான ஒரு கல்வெட்டுச் சான்று கூறுகிறது என்றால் கவிநாட்டு கண்மாயின் துவக்க காலம் என்ன என்று நம்மால் அதன் தொன்மையினை உணர முடிகிறது. அதுபோலவே கீரனூர் சிவன் கோவில் கல்வெட்டொன்றும் நீர் மேலாண்மை குறித்தும் அதனை தவறிழைப்பவர்கள் மீது வழங்கப்படும் தண்டனைகள் குறித்தும் கூறப்பட்டுள்ளது. இன்றும் 21ஆம் நூற்றாண்டின் நிலையிலும் அந்த ஏரிகள், குளங்கள், கண்மாய்கள் அனைத்தும் ஏட்டிலும் பயன்பாட்டிலும் இருந்து வருகின்றன. ஆனால் தண்ணீர் வரலாற்று சிறப்புமிக்க நமது வனப்பகுதியினை வனத்துறையிடமிருந்து லாப நோக்கம் மட்டுமே கொண்ட நிறுவனமான வனத்தோட்டக் கழகத்திடம் அரசு மாற்றி கையெழுத்துள்ளது. வனத்தோட்டக் கழகம் நமது வனத்தினை மரங்கள், பறவைகள், பல்வேறு உயிரினங்கள், அவற்றோடு இணைந்த மக்கள் என எதனையும் பொருட்படுத்தாது லாபம் 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 என வர்த்தக நோக்கிலேயே அணுகியது. இயற்கை காடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து தொழில்முறை காடுகளாக மாற்றி இன்று புதுக்கோட்டை வனப்பகுதி முழுவதும் யூக்கலிப்டஸ் என்னும் தைலமரக் காடுகளாக மாற்றப்பட்டுள்ளன. இன்று இப்படி காணும் இடமெங்கும் நிற்கின்ற யூக்கலிப்டஸ் மரம் நம் நாட்டிற்கு வந்த கதையினை தெரிந்து கொள்வோம். 200 வருடங்களுக்கும் மேலாக நம்மை அடிமையாக்கி வைத்திருந்த ஆங்கிலேயர்கள் தாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்வதற்கும் தங்களின் வர்த்தக தேவைக்கு காப்பி, தேயிலை, மிளகு போன்றவற்றை பயிரிட்டு வளர்க்க ஏதுவான மலை நிலங்களை தேடிய போது கொடைக்கானல் அவர்கள் கண்ணில் பட்டது. தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருந்ததால் கொடைக்கானல் மலையின் மண் அதிகப்படியான ஈரப்பதத்தினை கொண்டிருந்ததால் மழையின் தீவிரத்தை கட்டுப்படுத்தவும் மண்ணை கெட்டிப்படுத்தவும் 1750களில் ஆஸ்திரேலியா மண்ணில் இருந்து இந்தியா வந்து நந்தி மலைத்தொடரில் பயிரிடப்பட்டது யூக்கலிப்டஸ். அப்படியே 1860களில் தமிழகத்திலும் அதாவது கொடைக்கானலிலும் நடப்பட்டது. இந்த கொடைக்கானல் மலை ரொம்ப அழகான பிரதேசம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பழனி மலை குன்றில் இந்த கொடைக்கானல் மலை அமைஞ்சிருக்கு. இது கிட்டத்தட்ட 2068 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு, அதே போல் 65 கிலோமீட்டர் நீளமும் 45 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலத்தில் நிறைய சமவெளியில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இங்கே பஞ்சம் பிழைக்கிறதுக்காக வந்தாங்க. குறிப்பாக இந்த 100 ஆண்டுகளில் இதுதான் நடந்தது. இந்த 100 ஆண்டுகளில் நிறைய பேர் வந்து இங்கே பஞ்சம் பிழைக்க வந்தாங்க. அந்தளவுக்கு இந்த மலை வந்து காப்பாற்றிச்சு. என்னென்ன எதை போட்டாலும் விளையும். மண் ரொம்ப நல்லா இருந்துச்சு, தண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு, 6 மாதம் மழை பெய்யும், 6 மாதம் வெயில் பனி எல்லாமே சேர்ந்துருக்கும். யாரை பார்த்தாலும் மக்களுமே ரொம்ப நல்ல சுவாசம் உள்ளவங்க, நல்ல சுபாவம் உள்ளவங்க. இது எல்லாமே இந்த மண்ணு கொடுத்த வரங்கள் தான். கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா பழனிமலை வந்து 2000 ஸ்கொயர் கிலோமீட்ரு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து 900 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து ஃபாரஸ்ட்டு, மீதி வந்து ரெவென்யூ. இந்த 900 ஸ்கொயர் கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா
இந்த ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புல்வெளிகளும் சோலை மரக்காடுகளும். இப்போ என்ன ஆகி போயிடுச்சு அப்படின்னா, இந்த புல்வெளிகளை எல்லாமே வந்து என்னன்னா மாற்றி இந்த யூக்கலிப்டஸ் மரங்களை வந்து சுமார் 50,000 ஹெக்டர், இங்கேருந்து 60 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஃபுல்லாக 50,000 ஹெக்டர் லெவலில் இந்த யூக்கலிப்டஸ் மரங்களை வந்து நட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளக்காரன் காலத்தில் கிட்டத்தட்ட நான் என்ன சொல்கிறேன்னா 1837 பைக்காரன் ஒருத்தர் வந்தார். அப்புறம் வந்து 1845 லெவின்ச் இங்கே வந்தார். இந்த லெவின்ச் இங்கே கொடைக்கானலுக்கு வந்து இங்கே தான் கொடைக்கானல் வந்து இந்த ஏரியை உருவாக்குனது, கொடைக்கானல் உள்ள எல்லா ரெசிடென்சியும் உருவாக்குனது வந்து இந்த லெவின்ச் தான். அவங்க வந்த பீரியடில் தான் வந்து இந்த கொடைக்கானல் வந்து இந்த யூக்கலிப்டஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 1860களில் ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து இங்கே கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இங்கே பொதுவாக யூக்கலிப்டஸ் மரத்தினை வெள்ளையர்கள் என்ன காரணத்திற்காக முதலில் பயன்படுத்தினார்கள் என்றால், அவர்கள் எந்தெந்த நாடுகளுக்கு பயணப்பட்டாலும் அங்குள்ள நீரால் சூழப்பட்ட சதுப்பு நிலங்களின் ஈரப்பதத்தினை குறைக்க, வறண்டு போகச் செய்ய, அந்த நிலத்தின் தண்ணீரில் உருவாகும் கொசுக்களுக்கு பயந்து அந்த நிலங்களை தங்கள் தேவைக்கு பயன்படுத்த என யூக்கலிப்டஸ் மரத்தினை பயன்படுத்தினர். இப்படித்தான் யூக்கலிப்டஸ் மரம் நமது கொடைக்கானல் பகுதிக்கும் வந்து சேர்ந்தது. 1960 70 வரைக்கும் ஒரு கடுமையான நெருக்கடிக்கு இந்த மலை பிரதேசம் உள்ளானது. அந்த மிகப்பெரிய தப்பு இந்த வனத்துறை பண்ணாங்க. என்ன அப்படின்னா, இங்கே இயற்கையாக இருந்த புல்வெளிகளையும் இயற்கையான சோலைகளையும் அழிச்சிட்டு இங்கே வந்து யூக்கலிப்டஸ், பைன், வாட்டில் போன்ற ஒரு 14 வகையான அந்நிய கலைச்செடிகள், அந்நிய மரங்களை கொண்டு வந்து இங்கே நட்டாங்க. அதுக்கு பல்வேறு வரலாற்று பொருளாதார காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இங்கே இயற்கையாக இருந்த இந்த சூழலை அழிப்பதற்கு, அதை மாற்றுவதற்கு அரசாங்கம்தான் ரொம்ப முக்கியமாக வித்திட்டாங்க. அந்த காலத்தில் கொடைக்கானல் மலைகளை சுற்றிலும் நீரானது ஆறுகளாக, ஓடைகளாக ஓடி வந்தன. அதனைப் போலவே பிற்காலத்தில் கட்டப்பட்ட ஆழியாறு, திருமூர்த்தி மலை, மஞ்சளாறு, கும்பக்கரை போன்ற அணைகளும் தண்ணீரால் நிரம்பி இருந்ததெல்லாம் கடந்த காலமாகி போனது என்பது ஏதோ இயல்பாய் நடந்ததல்ல. சாதாரண மனுஷன் கூட தெரியும், பொதுவாகவே மலை பிரதேசங்கள் அப்படின்னாவே அது வந்து ஒரு நீர் ஊற்று, அதை நம்பி இருக்கக்கூடிய மலை அடிவாரங்கள், கிராமங்கள், மலை அடிவாரத்தில் வாழக்கூடிய மக்கள், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மலையிலிருந்து பெய்யக்கூடிய தண்ணீர் தான் பெரிய ஆதாரம் அப்படின்றது சாதாரண மக்களுக்கு கூட தெரியும். அதையும் அரசாங்கத்துக்கு தெரியாமல் போச்சுன்னு தெரியலை. இப்போ இந்த பழனி மலையை நம்பி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அடிவாரங்களில் 9 டேம் கட்டப்பட்டிருக்கு. அதை ஒட்டி பெரிய 100க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் இருக்குது. அப்புறம் சிறிய பெரிய குளங்கள் இருக்குது. இப்படி இதை நம்பி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம் தங்கி நிற்குது. ஆனால் பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கையான சூழலை, இந்த இயற்கையான புல்வெளிகளை, இயற்கையான சோலைகளை மாற்றி அமைத்தது, அதுக்குள்ளே போய் இந்த அந்நிய கலை செடிகளை நட்டதோட விளைவு இன்றைக்கி எங்கே திரும்பினாலும் தண்ணீர் பிரச்சனை. இந்த மலைப்பிரதேசத்திலே தண்ணி பிரச்சனை. நாங்கள் என்ன பார்க்குறோம்னா, மற்றவங்க பார்வையில் வந்து இது உல்லாச பிரதேசமாகவும் சுற்றுலா ஸ்தலமாகவும் இருக்கலாம். எங்களுடைய பார்வையில் இது வந்து ஒரு தண்ணீர் தொட்டி. மழையின் அளவை குறைப்பதற்காக பயிரிடப்பட்ட யூக்கலிப்டஸ் கொடைக்கானல் பகுதியினை அகோரப்பசியுடன் நிலத்தடி நீர், வான்மழை, காற்றிலுள்ள ஈரப்பதம் அனைத்தையும் உறிஞ்சியதன் விளைவாக கொடைக்கானலின் மழைப்பொழிவு குறைந்தே போனது. நீர்த்தேக்கங்களும் திறனற்று போய் மலையினை சுற்றிய 8 அணைகளும் நீர்வரத்து குறைந்து இன்று வறண்ட நிலையில் உள்ளது. பொதுவாகவே மண் அப்படின்றது வந்து மண்ணில் உயிர் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியாக்கள், உயிரணுக்கள் தான் வந்து அதுக்குள்ளே இப்போ இது பணி செஞ்சு தாவரங்களை முளைக்க வைக்கிது. அதன் மூலமாக நம்ம எல்லாரும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த குங்குலி மரம், கிராண்டிஸ், குங்குலி, சவுக்க மரம் பூரா உற்பத்தியாகி அந்த நீரை பூரா உறிஞ்சி எடுத்ததுக்கு பிற்பாடு தண்ணி அதிகமாக தேங்க மாட்டேங்குது. விவசாயத்துக்கு முன்னாடி நல்லா இயற்கையெல்லாம் மழை நல்லா பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அந்த மாதிரி மழை நம்பி விவசாயம் பண்ண முடியாமல் இப்போ சூழ்நிலைக்கு இருக்குது. இயற்கை மரங்கள் இருந்ததுனால
தண்ணி நல்லா பெருக்கெடுத்து நல்லா மாதத்துக்கு 3 மழை 4 மழை பெஞ்சு விவசாயமாக நல்லா இருந்துச்சு. குண்டம் வச்சு கட்டி 36 வருஷம் ஆச்சு. அதிலிருந்து நீர்ப்பாசனம் கம்மியாக நல்லா இருந்துச்சு. முன்னாடி குங்குளி சவுக்கு வந்த பிறகு நீர்ப்பாசனத்து பிறகு இருந்துச்சு. ஃபாரஸ்ட்டில் இருக்க டேமு மூலியமாக தான் இங்கே இந்த ஊர் பகுதி ஃபுல்லாக செழிப்பாக இருந்துச்சு. இப்போ அந்த டேமுக்கு வர தண்ணி வரது எல்லாமே கம்மியாகிடுச்சு அந்த மரத்தினால. இந்த குங்குளிய மரங்கள் வந்து வளர்ந்து பெருசாகி போட்டால் 3 கிலோமீட்டருக்கு உள்ள நீர்நிலையை வந்து உறிஞ்சி எடுத்துரும் அப்படின்னு வந்து ஒரு ஆய்வு சொன்னாங்க. ஒரு இடத்துல வந்து குங்குளிய மரங்கள் போட்ட இடத்துல இந்த யூக்கலிப்டஸ் இருந்த இடத்துல அதுக்கப்புறம் விவசாயம் பண்ண முடியாது. இதனால் இப்போது கொடைக்கானல், நீலகிரி மலைப்பகுதிகள் மழை வளத்தை இழந்து போதிய தண்ணீர் இல்லாமல் பச்சை பாலைவனமாக மாறியிருப்பதனை காண்பது வேதனைக்குரியது. இந்த கொடைக்கானல் பகுதிகளில் இந்த வனவிலங்குகள் படுற பாடு இருக்கு, பெரிய கஷ்டம். இந்த வனவிலங்குகள் இவ்வளவு ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் அளவில் இருக்கக்கூடிய பெரிய பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த வனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு சின்ன பரப்பளவில் இருக்கக்கூடிய விவசாய பகுதிகளுக்கு உணவுக்காக வருது. அப்போ இந்த உணவுக்காக வரும்போது இந்த உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் இங்கே வரக்கூடிய வனவிலங்குகள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் இருக்கே, அது சொல்லி மாளாது. நிறைய வனவிலங்குகள் காலை உடச்சிக்கிறது, கையை உடச்சிக்கிறது, அது நிறைய அச்சுறுத்தலுக்கு இடையில தான் இந்த உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் வந்துட்டு போகுது. அப்போது நான் என்ன கேட்குறேன்னா, சுதந்திரமாக நடமாட முடியாத அளவுக்கு இவ்வளோ பெரிய வனப்பரப்பை கொண்டிருக்கக்கூடிய இந்த வனத்துறை என்ன செய்யுது? இந்த வனத்துறைக்கு ஏன் இவ்வளோ பணியாளர்கள்? இந்த மிருகங்களை பாதுகாப்பதற்காக இப்போ வனவிலங்கு சரணாலயமாக வேறு அறிவிச்சிருக்காங்க. அங்கே வனவிலங்கு பூரா இங்கே இருக்கும்போது அங்கே எதுக்கு சரணாலயம், அங்கே எதுக்கு இவ்வளோ பணியாளர்கள், அங்கே எதுக்கு இவ்வளோ பெரிய துறை? இதுவும் ஒரு பெரிய கேள்வி தான். இப்போது இந்த சாதாரண சின்ன சின்ன விவசாயிகள் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பவர்கள் கூட நிறையா அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி நிறையா பசும்புல்லை வளர்க்குறாங்க. இந்த புற்கள் தான் இந்த வனத்தில் இருந்து கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் அச்சுறுத்தலுக்கு இடையில் வாழக்கூடிய இந்த வனவிலங்குகளுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து உயிர் தண்ணி கொடுத்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்து இருக்கோம். இந்த கொடைக்கானல் மலையில் வந்து இருக்கக்கூடிய இந்த குங்குளியம், சவுக்கு பைன் மரங்களை வந்து அகற்றி இங்கே வந்து திரும்ப புல்வெளிகளை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்துருக்கோம். அது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1993 வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருந்தோம், பழனிமலை வனவிலங்கு சரணாலயம் ஒன்று. அது 2013 வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க வனவிலங்கு சரணாலயமாக. அது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்கிட்ட வனவிலங்கு சரணாலயம் இருக்கிற இடத்துல இந்த மரங்களை அகற்றுறதுக்கு கொஞ்சம் தடை இருக்கிறனால அதுக்காக ரிலாக்ஸேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 90களில் வந்து நாங்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எல்லாமே என்ன பண்ணால் சவுத் இந்தியா விஸ்கோஸுக்கு எதிராக வந்து ஒவ்வொரு கிராமங்களும் எங்கெல்லாம் போய் இந்த அக்ரோ ஃபாரஸ்ட், இவங்க ஃபாரஸ்ட்டை மட்டும் நாசப்படுத்தலை, பட்டா நிலங்கள்லையும் கிட்டத்தட்ட குங்குளியம், சவுக்கு பைன் மரங்களை போட்டாங்க. குறிப்பாக வந்து குங்குளிய மரங்களை போட்டாங்க. அந்த குங்குளிய மரங்களுக்கு பதிலாக வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆரஞ்சு, எலுமிச்சம்பழம், சீத்தா, மாதுளை, அவகோடா, கொய்யா, பலா மற்றும் இந்த தேக்கு, தோதகத்தி, சந்தன, நெல்ற, வாகை, கும்பலு போன்ற ஒரு 200 வகையான இண்டிஜினஸ் ஸ்பீசிஸ், இதெல்லாம் எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ். நான் சொல்கிறதுல இண்டிஜினஸ் ஸ்பீசிஸ் மரங்களை பூராமே வந்து ஃபார்மர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக 25 காசு 50 காசுக்கு அந்த மக்களுக்கெல்லாம் நாங்கள் நாற்றுகளை வந்து உபயோகப்படுத்தி விநியோகம் பண்ணி இந்த யூக்கலிப்டஸ் மரங்களை வந்து நீங்கள் வந்து தவிர்க்கணும். யூக்கலிப்டஸ் மரங்கள் வந்து இருக்கிற தண்ணியை பூரா உறிஞ்சு குடிச்சிடும், நிலத்தில் ஒரு தண்ணியை வந்து விடாது அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப தெளிவாக சொன்னோம். என்னென்னா மண் வந்து வளம் பெறணும் அப்படின்னா சாதாரணமாக இன்றைக்கி வந்து இந்த மண் வந்து ரொம்ப செத்து போயிருக்கு. இந்த மண்ணை மறுபடியும் சரி பண்ணி ஒரு புத்துயிர் ஊட்டி மறுபடியும் அந்த உயிரணுக்கள் அதுக்குள்ளே ஃபார்ம் ஆகி மறுபடியும் விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டுக்கிட்டு வரணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள்லேருந்து 50 ஆண்டுகள் வரைக்கும் வரலாம். ஒருவேளை நம்ம தலைமுறை இதை நடத்த முடியாமல் போகலாம். கண்டிப்பாக அடுத்த தலைமுறை கையில் தான் இந்த விஷயங்கள் போகணும். அடுத்த தலைமுறை இந்த விஷயங்களை கையில் எடுத்தால் தான் மீண்டும் நம் மண் வந்து உயிர் பெறும். அதே நேரத்தில் நமது புதுக்கோட்டையில் வரலாற்று சிறப்புமிக்க நமது வனப்பகுதி முழுவதும் தைல மரங்களால் நிறைந்திருப்பதை அறிவோம். எடுகொள்ள
சொல்லுகிறேன். கேளடா மகனே கேளடா, கேளடா மகனே கேளடா. கோட்டை கட்டி கொடி பறக்க மகுடம் தரித்த மன்னர் ஆண்ட புது கோட்டை இன்று வறட்சியில் வாடுவதை கேளடா மகனே கேளடா. காடுகள் கனிமரங்கள் சோலைகள் விளை நிலங்கள், காடுகள் கனிமரங்கள் சோலைகள் விளை நிலங்கள் அழிந்து போன காரணத்தை அடுக்கடுக்காய் சொல்லுகிறேன். தாத்தாவின் சொந்த நிலம் உன் தந்தை உழைத்த நிலம், தாத்தாவின் சொந்த நிலம் உன் தந்தை உழைத்த நிலம், பசியின்றி மகிழ்ச்சியுடன் நாங்கள் வாழும் நிலம். போட்டது முளைக்கும் நிலம் போன இடம் தெரியலை, போட்டது முளைக்கும் நிலம் போன இடம் தெரியலை. கேளடா மகனே கேளடா, கேளடா மகனே கேளடா. குதித்து விளையாடி குளித்து மகிழ்ந்திடவும் நீந்தி கழித்திடவும் நீர்நிலைகள் நிறைந்த இடம், மழை நீரை அழைத்து வந்து ஆறுகள் நடந்த தடம், அத்தனையும் இன்று இங்கே காணாமல் போனதடா. வெள்ளாறு குண்டாறு வில்லூரணியாறு அம்புலியும் அக்கினியும் பாம்பாறு வந்த இடம், அது எங்கேன்னு தேடிப்பாரு, அது எங்கேன்னு தேடிப்பாரு. கேளடா மகனே கேளடா. துள்ளி திரியும் முயல் தோகை விரிக்கும் மயில், துள்ளி திரியும் முயல் தோகை விரிக்கும் மயில், சிறகடிக்கும் பறவையோடு தாவி தாவி குதிக்கும் மானும், சிறகடிக்கும் பறவையோடு தாவி தாவி குதிக்கும் மானும். என்னாச்சு தைல மர காடுகளால் காணாமல் போச்சு, என்னாச்சு தைல மர காடுகளால் காணாமல் போச்சு. இத்தனைக்கும் காரணமாய் மாவட்டம் முழுவதிலும் சர்க்கார் வளர்த்து வரும்
தைலமரக் காடுகளே. இத்தனைக்கும் காரணமாய் மாவட்டம் முழுவதிலும் சர்க்கார் வளர்த்து வரும் தைலமரக் காடுகளே. நாம் எதிர்கொள்ளும் கேடுகளே, நாம் எதிர்கொள்ளும் கேடுகளே. கருக்கும் மேகங்களை கலைக்கும் காடுகளை, பெய்யும் மழை நீரை உறிஞ்சும் காடுகளை, இயற்கை வளங்களை கெடுக்கும் இவைகளை தடுக்க வழி தேடி அலைகிறோம் நாங்களே, தடுக்க வழி தேடி அலைகிறோம் நாங்களே. மத்திய கவர்மெண்ட்டுக்காரர் அவங்க அரசுபதி மரம் போட்டதுனால நமக்கு விவசாயம் பாதிக்கப்பட்டதுனால மக்கள் ரொம்ப கஷ்டப்படுது. சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்குது. வயக்காடெல்லாம் வேலி கருவா மண்டி போய் கிடக்கு. எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியலை. மக்கள் ஏதோ இருக்கவங்க போகிற போட்டு கொஞ்சம் கொஞ்சம் விவசாயம் பண்ணுறாங்க. இல்லாதவங்க கூலி வேலை கூட பார்க்க முடியாமல் நம்ம கஷ்டப்படுறோம். லேஞ்சிய மரம் காட்டுக்குள்ளே இருந்து ஆடு மாடு தின்னுட்டு சாவுது. அதுக்கெல்லாம் ஒன்றும் நடவடிக்கை எடுக்க முடியலை. வைத்தியாரில் கூட்டி அந்த வைத்தியம் பார்த்தாலும் அந்த வைத்தியம் நிற்க மாட்டேங்குது, செத்து போயிடுது. இந்த ஆர்ஜி மழை இல்லை, மழை வந்து குளத்துக்கு தண்ணி இல்லை. பல வளைஞ்சுக்களுக்கு விவசாயம் பண்ண ரொம்ப தொந்தரவாக இருக்குது. விவசாயத்துக்கு தண்ணி எல்லாம் தரமாடுறேன் ஏரியாவில். இந்த குளம் அவ்வளோ, அந்த கேணி அவ்வளோ வந்து கேணி தண்ணி இல்லை. இந்த குளம் அந்த மழை ஊற்றிய தண்ணி இல்லை, குளத்தை ஊற்றிய தண்ணி இல்லை, ஆறு மணி குடிக்கிற தண்ணி இல்லை, ஆறு மணி தண்ணி குடிக்கிற தண்ணி இல்லை. 15 வருஷமாக இந்த இதே போராட்டம் தான். ஆமாம், 15 வருஷம் வச்சு நல்ல முறையாக விளைஞ்சி நாங்கள் வயிறார கஞ்சி குடிச்சு கூலி வேலை கொத்து வேலைக்கு தான் நாங்கள் போகிறோம். இன்றைக்கி நம்ம மாவட்டத்தில், புதுக்கோட்டை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏரியில் கூட தண்ணி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ள பஞ்சம் ஏற்பட்டுச்சு. ஆனால் புதுக்கோட்டையில் எங்கேயாச்சும் தண்ணி கிடக்கா பார்த்தீங்களா? புதுக்கோட்டையில் கண்மாய்கள் நிரம்பி இருக்கா? புதுக்கோட்டையில் கண்மாய்கள் நிரங்கலை. நீர் ஏரிகள் பூரா இன்னமும் பாலடைஞ்சு தான் போய் பாலமாக வெடிச்சு போய் கிடக்குது இன்றைக்கி. காரணம் என்னென்னா, மழை நீரை நம்பி தான் நம்ம வந்து இவ்வளோ நாளாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அந்த மழை நீருக்கு இப்போ உள்ளாண்ட வாய்ப்புகள் இல்லை. இன்றைக்கி உள்ள சூழ்நிலைகள் அத்தனை ஏரிகளும் காலியாக கிடக்கு. எந்த இதுவும் இல்லாமல் அந்த எல்லாம் வெடிச்சு போய் கிடக்குது. இன்றைக்கி விவசாயங்கள் சுத்தமாக அழிஞ்சு போயிருக்குன்னு தான் சொல்ல முடியும். இன்றைக்கி அதான் இன்றைய நிதர்சனமான உண்மை. இன்றைக்கி விவசாயி வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். கருமேக கூட்டங்கள் அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. இன்று மழை வந்துவிடும் என்ற ஆதங்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த ஆரஸ்வதி மரம் காற்று, வெப்ப காற்று அப்படியே சுழன்று அடிக்கிறது. அந்த கருமேகம் கலைந்து விடுகிறது. உலகின் நாகரிகங்களுக்கெல்லாம் முன்னோடி நாகரிகம் நமது தமிழ் நாகரிகம். வரலாற்று செய்தியின் இப்படி இருக்க, நீர் மேலாண்மையில் நாம் கொண்டிருந்த கொள்கைகள் என்ன? சோழப் பேரரசையும் பாண்டிய பேரரசையும் இணைத்த எல்லைப் பகுதியான தெற்கு வெள்ளாறு வறண்டு கிடக்கும் சோகம் என்ன? புதுக்கோட்டையின் மிகப்பெரிய நீர்நிலையான கவிநாட்டு கம்மாய் களையிழந்து கிடக்கும் காட்சிதான் என்ன? ஒரு குடம் தண்ணீருக்காக நம் மக்கள் ஏங்கி நிற்கும் அவலம் எதனால் வந்தது? நீர் மேலாண்மை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தமிழர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் நம்மக்கிட்ட அதிகமாகவே இருக்குது. கல்வெட்டுகள், சங்க இலக்கியங்கள் தொடங்கி சங்க காலத்துக்கு முற்பட்ட காலங்களிலையும் இது வந்து நடைமுறையில் இருந்திருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அது நடைமுறையில் இருந்திருந்தால் தான் சங்க இலக்கியங்களில் அதுக்கான பதிவுகள் இருந்திருக்கும். நம்மளோட சங்க இலக்கியங்களில் நீர் மேலாண்மை குறித்த ஏராளமான பதிவுகள் இருக்குது. அதே மாதிரி கல்வெட்டுக்களிலையும் ஏராளமான பதிவுகள் இருக்குது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, 2000 வருஷத்துக்கு முற்பட்ட காலத்தில் எந்த ஒரு தொழில்நுட்பமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் கல்லணை அப்படின்ற ஒரு அணை கட்டப்பட்டிருக்கு. 2000 ஆண்டுகள் கடந்து எத்தனையோ ஆட்சி மாற்றங்கள், எத்தனையோ படையெடுப்புகளையும் தாண்டி இன்றைக்கும் அது கம்பீரமாக வந்து தன்னுடைய வரலாற்றை வந்து தமிழர்களுடைய வரலாற்றை உலகுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நின்றுட்டுருக்கு. அது கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து உலகளவில் ஒரு முக்கியமான அணைக்கட்டாக அது கருதப்படுது. 7ஆம் நூற்றாண்டில் பார்த்தோம்னா பரமேஸ்வரன் முதலாம் பரமேஸ்வரன் அப்படின்ற ஒரு மன்னன் பரமேஸ்வர மங்கலம் அப்படின்ற ஒரு இடத்த வந்து தானமாக கொடுத்துருக்காரு. அந்த இடத்துல பரமேஸ்வர தாடம் அப்படின்னு ஒரு ஏரி அமைச்சிருக்காரு. அந்த ஏரியை அடிப்படையாக வச்சு அந்த பகுதி வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கடுத்து உருத்திரமேரூரில் கல்வெட்டு இருக்குது. உருத்திரமேரூர் கல்வெட்டுனா ஒரு சிறப்பான கல்வெட்டு. அதில் வாரியங்கள்னு சொல்லி தோட்ட வாரியம், ஏரி வாரியம்,
அப்படின்னு பண்ணியிருக்கான். அப்போ ஏரி வாரியம்னா ஏரியை பராமரிக்கிறது, ஏரியை முறைப்படுத்துறது, ஏரி இது பாசனத்தை முறைப்படுத்துறது அந்த ஏரி வாரியத்தினுடைய கடமை. அது மாதிரி ஊருக்கு ஊர் சபைன்னு இன்றைக்கி மாதிரி பஞ்சாயத்து மாதிரி ஊர் சபை, அதை அந்த ஊரவருங்கிற ஊர் சபையில் இருந்தவங்க தான் இன்றைக்கி ஊரவர்னு பேர் பெற்றிருக்காங்க. அவங்க இதை முறைப்படுத்தி மேலாண்மை பார்த்துருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, இங்கே உள்ள நீர்நிலைகளை மாசுபடுத்தவோ அல்லது நீர்நிலைகளுக்கு ஊர் விளைப்பவர்கள் யாராவது செயல்படுவார்களேயானால் அப்படிப்பட்டவர்களுக்கு கால் காணி தண்டனை கால் காணி, அவர்களுடைய நிலத்தில் இருந்து கால் காணியை தண்டமாக ஊரவை எடுத்துக்கொள்ளும். அதே போல இந்த ஊர்களுக்கு இடையே உள்ள ஊர்களை சுற்றி உள்ள மரங்களை யாராவது வெட்டினால், மரங்களுக்கு யாராவது சேதாரம் செய்தால் அவர்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னா, நீர்நிலைகளுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையைப் போல 4 மடங்கு கூடுதல் தண்டனை. அதாவது நீர்நிலைகளை மாசுபடுத்தினால், நீர்நிலைகளை களங்கப்படுத்தினால் அவர்களுக்கு கால் காணி தண்டனை என்றால், மரங்களை சேதப்படுத்துபவர்களுக்கு 1 காணி தண்டனை என்று ஊரவை கூடி முடிவு செய்திருக்கிறது. நீர் மேலாண்மையில் மிகுந்த நம்ம உன்னிச்சு கவனம் செலுத்தி பார்க்கக்கூடிய ஒரு கட்டமைப்புனா மடைகள், குமிழிகள், தூம்பு, இந்த மாதிரி சொல்கிற விஷயம். அதாவது பல்வேறு ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் இருக்க ஒரு பெய்யக்கூடிய மழை நீர் கிடைக்கக்கூடிய அந்த மழை நீரை ஒரு இடத்துல சேமித்து அதுக்குன்னு ஒரு கால அளவு நிர்ணயிச்சு, இந்த காலத்துலேருந்து இவ்வளோ காலம் வரைக்கும் வேணும், எவ்வளவு தண்ணீர் நம்மக்கிட்ட இருக்குது, அதை எவ்வளோ தூரம் நம்ம பயன்படுத்த முடியும், அது பாசனத்துக்கும் பயன்படுத்தணும், அதே நேரத்தில் குடிநீர் தேவைகளுக்காகவும் பயன்படுத்தணும். இதெல்லாம் கணக்கிட்டு தான் அந்த மடை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளுடைய அமைச்சிருக்காங்க. நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏகப்பட்ட குளங்கள் இருந்தாலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிகப்பெரிய குளம் கவிநாட்டுக்கம்மா குளம். அந்த கவிநாட்டுக்கம்மா கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு கடையக்குடி வரைக்கும் அந்த நீர் போய் பாய்ஞ்சு வேளாண்மை நடந்ததாக சொல்கிறாங்க. வயலுக்கு மடைன்னு ஒரு அமைப்பு இருக்குது, உள்மடை, அதாவது குளத்துக்குள்ளே இருக்க மடை. அந்த மடையில் ஒரு அமைப்பு தூம்புன்னு ஒன்று இருக்குது. அது தூம்பை மடையில் இருந்து வயலுக்கு கொண்டு போகிறதுக்காக வேண்டி கரையின் உள்ளீடாக ஆரம்ப காலத்தில் இது கல்லில், நீண்ட செவ்வக கல்லில் வாய்க்கால் மாதிரி தோண்டி ஒரு கல்லை தரையில் வச்சுருவாங்க, இன்னொரு கல்லை அதே மாதிரி வாய்க்கால் மாதிரி தோண்டி அந்த கல்லை மூடுனா இப்படி இது கிடைக்கும், அதாவது தொலை கிடைக்கும், அதாவது இது தூம்பு. அந்த இதை நெட்டுக்கு ஒரு கல்லோட ஒரு கல்லை ஜாயின் பண்ணி போட்டு 2 கல்லையும் போட்டு தூம்பை கொண்டுக்கிட்டு போய் கரைக்கு உள்ளாக, கரை மேல் இருக்கு, கரைக்கு உள்ளாக கொண்டுக்கிட்டு போய் புறமடையில் விடுவாங்க. புறமடையிலேருந்து வாய்க்கால்களுக்கு தண்ணி பாயும். இதுக்கு என்னன்னு கேட்டால் ஒரு முறை அமைப்பு வச்சுருக்கான், இத்தனை ஏக்கருக்கு இத்தனை நாளைய தண்ணி பாயணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இது பண்ணி பாண்டியர் காலத்திலேயே சோழர் காலத்திலேயே இந்த முறை இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த நாஞ்சூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த முறைப்பானை அப்படின்ற ஒரு வழக்கம் பின்பற்றப்பட்டதை கல்வெட்டு குறிப்புகளில் இருக்குது. அதுக்குன்னு நியமிக்கப்பட்ட ஒரு ஊழியர் இருப்பார், குமிழிப்பள்ளன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு செப்பு பானையை வச்சு ஒரு 12லேருந்து 15 லிட்டர் கொள்ளளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அந்த செப்பு பானையில் ஒரு சின்ன துளையிட்டு அதில் உள்ள தண்ணீர் முழுவதையாக நிரப்பி வச்சுருவாங்க. அந்த தண்ணீர் குறையிற வரைக்கும், அந்த பானையில் உள்ள தண்ணீர் முழுவதும் வெளியேற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு தண்ணீர் பாய்ச்சப்படுது. பாண்டிய நாட்டில் ராஜபாளையம்னு ஒன்று இருக்குது. ராஜபாளையத்துக்கு பக்கத்தில் கருங்குளம்னு ஒரு குளம். அந்த குளத்தில் ஒருத்தன் மடை துறக்கிறதுக்கு தண்ணிக்குள்ளே மூழ்கியிருக்கான். அதாவது அதிகமான தண்ணி இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி காலில் மடையை உதச்சிக்கிட்டு பிடுங்கணும், அந்த கட்டையை பிடுங்கணும். அப்படி பிடுங்குற போது அவனை இந்த தண்ணியுடைய போர்ஸ் கொண்டே அமைக்கிறது. அவன் மேலே வர முடியலை, செத்து போயிடுறான். செத்து போனதுக்கப்புறம் அவனை குலசேகர பாண்டியன் அவன் மகளுக்கு உதிரப்பட்டி நிலம்
அவன் இறந்ததுக்காக வேண்டி குதிரைப்பட்டி நிலம் கொடுத்து அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு. அது மாதிரி நம்ம இதுலேயும் முறை இருந்திருக்கு, முறை அமைப்பு. அதாவது இவ்வளவு நிலத்துக்கு இவ்வளவு இத்தனை முறை, இத்தனை நாளிய தண்ணி அப்படின்னு நில அளவீட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி இது பண்ணியிருக்கான். எவ்வளவு காலங்கள் இதுக்கு பின்னாடி இந்த தண்ணீர் எவ்வளவு காலம் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கால அளவுகள் கூட அந்த மடை நிர்ணயித்து தான் அந்த மடைகளுடைய அளவுகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த கவிநாட்டு கம்மாய்ங்கிறது மிகப்பெரிய குளம், மாவட்டத்திலே மிகப்பெரிய குளம். இந்த குளத்தில் இந்த பெரிய மடைங்கிற இந்த ஏத்த மடையில் முதலாம் வரகுண பாண்டியங்கிற பராந்தக நெடுஞ்சடையனுடைய கல்வெட்டு கிடைக்கிது. பராந்தகனுடைய நெடுஞ்சலையம் 1100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பாண்டிய மன்னன். அவன் காலத்தில் மூதாண்டி, அதாவது கவிர்பாலை சேர்ந்த மூதாண்டி பெருந்திணை வெண்கண்கிறவன் இந்த மடையை செஞ்சுருக்கான். இந்த மடையை திறந்தா ஒரே நேரத்தில் 5 வாய்க்கால்கள்லேயும் தண்ணி போகக்கூடிய ஒரு 6 வாய்க்கால்லையும் ஒரே நேரத்தில் தேக்காமல் தண்ணி போகக்கூடிய அளவுக்கு இந்த மடை அமைப்பு இருக்குது. இது ஒரு சிறந்த நீர்ப்பாசன அமைப்புன்னு சொல்லலாம் அந்த மடையினுடைய அமைப்பு. இது போன்று பல்வேறு குளங்கள் புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ இங்கு 1947 உள்ள பதிவுகளின்படி 36 குளங்கள் புதுக்கோட்டையில் இருந்திருக்கின்றன. இன்றைக்கு அந்த 36 குளம் புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட பகுதியில், புதுக்கோட்டை நகரில். அதில் சிறப்பான செய்தி என்னவென்று சொன்னால், இதில் ஒரு 10 குளங்கள் முழுக்க குடித நீருக்காக ஒதுக்கப்பட்ட குளங்கள். அவை குடித நீருக்காக பாதுகாக்கப்பட்டு மக்கள் எந்த நேரத்திலும் அதை குடித நீருக்காக எடுக்கின்ற அளவிற்கு அது பாதுகாத்து அப்பொழுது இருந்த இந்த சமஸ்தான அரசாங்கம் செய்து வைத்திருக்கிறது. மேன்மையான நீர் மேலாண்மையினை கொண்டிருந்த நமது புதுக்கோட்டை மண்ணில் என்னவெல்லாம் விளைந்தன? வரவு போட்டான், கொள்ளு போட்டான், கேப்பை போட்டான், நம்ம தானியம் கண்டதெல்லாம் போட்டோம், உளுந்து பயிர் எல்லாம் சாப்பிடக்கூடிய வேஸ்ட்டு பூரா போட்டான். 1956க்கு முன்னாடி சம்பா வகைங்கிற நெல் பல ஊர்களில் பண்ணிடுறாங்க. அதாவது 6 மாத நெல் அந்த சம்பா வகைங்கிறது. அதில் கிரடஞ்சம்பா, கைவரிச்சம்பா, கோணச்சம்பா, கார்த்திகை சம்பா, இது ராமன் சம்பா, ரெங்கூன் சம்பா, இது காரையூர் சம்பா, ராரபுராஞ்சம்பா அப்படின்னு ஏகப்பட்ட சம்பா வகை நெல்லுகள் பயிரிடப்பட்டதாக பெரியவங்க சொல்கிறாங்க. சோளம், முத்துச்சோளம், கம்பு, கேழ்வரகு, தினை போன்ற பல வகையான தானியங்கள் இருந்தன. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நிலக்கடலை, துவரை, மாடுகளுக்கு தேவையான கொள்ளு, மாடுகளுக்கு தேவையான தட்டைப்பயிர், தலைக்கு தேவையான பயிர்கள், இதெல்லாம் ஒரே நிலத்தில் பல பயிர் சாகுபடி நடந்துச்சு. வீரமரம், பாலமரம், கொஞ்சி, திணறு, பல சாதி மரங்கள் இருந்ததுனால நாங்கள் அரை வயிறில் முழு வயிறாக சாப்பிட்டோம். அந்த காட்டுக்குள்ள உள்ள இலையை ஒடிச்சு கொண்டாந்து தொழில் அமைக்கி அதைத்தான் நாங்கள் விவசாயம் பண்ணி போட்டோம். மிக நீண்ட கால வரலாற்றில் நமது தமிழ் மண்ணின் நீர் மேலாண்மை கொள்கைகள் நம் மாவட்டத்தில் 11,000க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் இருந்தும் இந்த வறட்சி நிலைக்கு என்ன காரணம்? வாரியில் தண்ணி வரல, அதனால நீங்கள் விவசாயி நாங்கள் ஆடு மாடு மேய்ச்சிட்டுறோம். மேய்க்க முடியல, ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு இடம் இல்லை. காட்டுல இலை இருந்துச்சு, ஒடிச்சு கொண்டாந்து போட்டோம். கொள்ளைய குடியில இலை இருந்துச்சு, ஒடிச்சு கொண்டாந்து போட்டோம். நல்ல மொறுன்னு இருக்கும் தொழி. இந்த தொழியை நம்பி நாங்கள் விவசாயம் பண்ணோம். விவசாயம் பண்ணோம்னா 10 மூட்டை எடுக்கிற இடத்துல 30 மூட்டை விளையும். அந்த 30 மூட்டையை வச்சு நாங்கள் காலம் பூரா நாங்கள் சாப்பிடுவோம். நாங்கள் எங்கேயுமே நாங்கள் போகிறதில்ல. கூலி வேலைக்கு போனால் கூட 10 மூட்டை கொண்டாடுவோம். வருஷத்துக்கு 10 மூட்டை நெல், வீட்டுக்கு ஒரு தலைக்கு 10 மூட்டை நெல் கொண்டாடுவோம். இப்போ 10 படியும் காண முடியலை, 10 மூட்டையும் காண முடியலை. விவசாயங்கள் சுத்தமாக அழிஞ்சு போயிருக்குன்னு தான் சொல்ல முடியும் இன்றைக்கி. அதான் இன்றைய நிதர்சனமான உண்மை. இன்றைக்கி நம்முடைய காமராஜர் முதலமைச்சராக இருந்த பொழுது தொழிலமைச்சராக இருந்த வெங்கட்ராமன் அவர்கள் சேஷாயி பேப்பர் இன்ஸ்டியூட் அந்த காகிதம் செய்வதற்கு பயன்படுத்துவதற்காக இங்கே இந்த யூகாலிப்டஸ் என்ற தைல மரத்தை இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தி பல காடுகளில் இந்த காடுகளை அழித்து தைல மரத்தை அதிகமாக உற்பத்தி செய்து இன்றைக்கு
மழை வளம் குன்றி காட்டு வேரிக்கருவி மரங்களும் தைல மரங்களும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருப்பதால் மழை வளம் குன்றிவிட்டது என்பது மக்கள் அறிய வேண்டிய ஒரு செய்தியாகும். வாலிட தாவரங்கள் என்பக்கூடிய நம்ம இயற்கையாகவே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தாவரங்கள் தான் வாலிட தாவரங்கள் சொல்கிறோம். அதே அந்நிய தாவரங்கள் சொல்கிறது இந்த நாட்டுக்கு உகந்தது அல்லாதது, அதாவது இந்த நாட்டுக்கு இயற்கை சூழலை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய தாவரங்கள் அந்நிய தாவரங்கள் சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா யூக்கலிப்டஸ் தைல மரங்கள்னு சொல்லக்கூடியவை ஒரு அந்நிய தாவரம். இது இந்த நாட்டுக்கு அதாவது முக்கியமாக இந்த தமிழ்நாட்டுக்கு இது உகந்ததாக இருக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதை முதல்ல ஆஸ்திரேலியா தான் வாலிடமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்தியாவுக்கு கடந்து இந்தியாவை பரவி இருக்குது. இப்போதைக்கு இது முதல் கட்டமாக சொல்லப்போனால் இது ஒரு மர வகை தாவரம். இது வேகமாக வளரக்கூடிய ஒரு மர வகை தாவரம். இந்த யூக்கலிப்டஸ் தாவரத்தை பொறுத்த வரைக்கும் இடத்தை ரொம்ப அடைக்காது, நெட்டிக வளரும், அதிகமான பக்க கிளைகள் அதிகமாக இருக்காது. இருந்தாலும் அது தொங்குற கிளையாக இருக்கும், இப்படி தொங்கி தான் இருக்கும். இலைகளும் தொங்குதலாக இருக்கும், அதனுடைய கிளைகளும் தொங்குதலாக இருக்கும், இப்படி நெட்டி நிமிர்ந்து நகர்ற மாதிரி இருக்காது. ஆனால் இந்த தாவரத்துடைய வேர் பகுதி ரொம்ப நடும்போது கிட்டத்தட்ட 1 மீட்டர் அளவான ஆழத்தில் தான் இதை வச்சு போகுது, அந்த வேர்கள் போகுதுன்னு சொல்கிறோம். ஆனால் இதில் மேலே தாவரத்தின் மேலே அந்த பூமியின் மேலே இருக்கிற அந்த எல்லா ஈரப்பசையும் மிக விரைவாக அது எடுத்துக்கணும். இதோட உயரம் உலகத்திலேயே மிக உயரமான மரம் யூக்கலிப்டஸ் மரம் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இதோட உயரம் 133 மீட்டர், அதாவது 333 அடி. இந்த மரங்கள் எவ்வளவு உயரத்திற்கு மேலே வளர்ந்து கொண்டு போகுதோ அதே அளவிற்கு தரைக்குள்ள இதோட வேரில் செலுத்தும் போது அதிகப்படியான நீர் தேவைப்படும். அந்த நீரை எடுக்கக்கூடிய இந்த சத்து மொத்தமும் அதில் அருகாமல் இருக்கக்கூடிய மணற்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறு துளி நீரை கூட விடாமல் முழுமையாக எடுத்துக்கணும். தான் ஒரு நாளைக்கு தேவையான ஒரு தண்ணீரை ஒரு அளவு தண்ணீரை அது இழுக்குதுன்னா 8 மணி நேரத்தில் எடுத்து முடிச்சிடும். அதுக்கப்புறம் தண்ணீரை தேவையில்லை, ரொம்ப நாளைக்கு அது வச்சுக்கும். அப்புறம் திருப்பி அதே மாதிரி மிக விரைவாக இழுக்கும். மிக அதிகமாக இழுக்கிறதுங்கிறது வேற, மிக விரைவாக இழுக்கும். அப்போ விரைவாக அது இழுக்கும்போது ஏற்கனவே மண் உலர்ந்து போயிருந்துச்சுன்னா இன்னும் விரைவாக இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் தண்ணியும் எடுத்துருச்சுன்னா நிலத்தடி நீர் நிச்சயமாக பாதிக்கப்படும். ஒரு தாவரமோ ஒரு விலங்கோ தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளவு தண்ணீரை பயன்படுத்தி உற்பத்தி ஆகிறதுக்கு, அதோட வாழ்க்கை சுழற்சிக்கு எவ்வளோ தண்ணீரை பயன்படுத்துது அப்படின்றத நம்ம மறைநீர் அல்லது உள்ளுறை நீர் அப்படின்றது சொல்கிறோம். இந்த அடிப்படையில் நம்ம பார்க்குறப்போ 1 கிலோ கோதுமை உற்பத்தி பண்ணுறதுக்கு 1000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. அதே மாதிரி 1 கிலோ நெல் உற்பத்தி பண்ணுறதுக்கு 2500 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. நம்ம உற்பத்தி செய்கிற ஒவ்வொரு பொருள்லையும் இந்த இயற்கையை பஞ்சபூதமாக உள்ளுரைகிறது அப்படின்னு சொல்லி நம்மளோட முன்னோர்கள் சொல்கிறாங்க. ஆனால் தற்போதைய கால சூழ்நிலையில் இந்த இயற்கை சமன்பாட்டை நாம் ஒரு பொருட்டாக கண்டுக்கிறதே இல்லை. இந்த அடிப்படையில் யூக்கலிப்டஸ் மரங்களை நம்ம பார்க்கும்போது கருவேல மரங்கள் பயன்படுத்தக்கூடிய நீரின் அளவை விட 70% அதிகமான அளவை இந்த யூக்கலிப்டஸ் மரங்கள் பயன்படுத்துக்குது. இது இந்த நீரை எடுத்துக்கிறதே தவிர திருப்பி மறுபடியும் கொடுக்கறது கிடையாது. இந்த மரங்களை உற்பத்தி செய்ய பயன்படும் நீரின் அளவும் காகித ஆலைகளில் இவற்றை சுத்திகரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய நீரின் அளவும் தண்ணீர் பொருளாதார அடிப்படையில் ஒப்பிட்டு பார்க்கும்போது மட்டுமே நம்மளுடைய உண்மையான இழப்பை நம்மளால் அடையாளம் காண முடியும். நம்ம கிணத்தை மழை வராத நேரத்தில் கிணத்தை உற்று பார்க்கும்போது தண்ணி 2 அடி கீழே இறங்கிருச்சுனாலே நமக்கு ஒரு பயம் வருது. இன்னும் சொச்ச காலத்துக்கு அல்லது மீதமுள்ள காலத்திற்கு நம்ம பயன்படுத்துவோம்னு பயம் வந்துடுது. ஒரு சாதாரண வீட்டில், ஒரு சின்ன வீட்டில் இருக்கிற கிணத்துல சாதாரணமாக இருக்கிற நீரினுடைய அளவு 2 அடி குறைஞ்சிருச்சுனாலே நாம் நேரடியாக அந்த பயத்தை உணர்கிறோம். அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய நிலப்பரப்புகளில் தண்ணியினுடைய நிலத்தடி நீரை நம்ம உறிஞ்சக்கூடிய அளவில் அது வெளியில் அந்த தண்ணீரை வெளியேற்றி அந்த மழை பொழிவை கொண்டு வரணும். அப்படி இல்லாத தாவரங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏக்கர் கணக்காக ஹெக்டேர் கணக்கில் வளர்க்குறதுல எந்த விதமான இதுவும் இல்லை. இது மலைப்பகுதியில் ஓரளவு மண் வளம் சிறந்தது. 2வது அதிகப்படியான மழைப்பொழிவு கிடைக்கும், ஏதோ நம்ம சமாளிச்சுக்கலாம். ஆனால் இது சமவெளி பகுதிகள், அதாவது வறட்சியான மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டிருந்த தென் தமிழகங்கள் பார்த்திங்கன்னா இதை இன்னைக்கு நட்டு ஒரு பெரும்பான்மையான இடங்களை மண்ணை தூய்மை இல்லாமல் ஆக்கிட்டோம். அடுத்து இதனுடைய இலைகளில் அதிகமான எண்ணெய் சத்து இருக்கு. பட்டையிலையும் இருக்குது, ஸ்டெம் அதாவது அதனுடைய தண்டு பகுதியிலையும் இருக்குது, பட்டைகளில் இருக்குது, அடுத்து இலைகள்லையும் இருக்குது. அந்த மாதிரி இலைகளில்
தாவரத்தில் இது கீழே உதிர்ந்த இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலைகள் வந்து நீங்கள் நடக்கும்போதே சலன்னு சத்தம் கேட்கும். ஏன்னா அந்த அளவு காஞ்சி ஆனால் அதிகமாக மக்காத ஒரு நிலையில் இருக்கும். அப்போ இலை மக்கு அதிகரிக்க தான் உங்களுக்கு ஈரப்பசையை தக்க வைத்து கொள்ளும் திறன் வந்து பூமிக்கு கிடைக்கும். இந்த இலைகள் வந்து மரங்கள்ல இருக்கும்போது அது இலைகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் திரவ வந்து காற்றுல வந்து பரவும். இந்த காற்றுல பரவுறதுனால இந்த வழியாக போகக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள், அதாவது மகரந்த செய்யக்கூடிய பூச்சிகள், குறிப்பாக இந்த மரங்கள் நட்டுருக்கிறீங்க, அந்த பக்கம் ஒரு 10 ஏக்கர் 15 ஏக்கர்ல விளைநிலங்கள் இருக்குது. நம்ம பயிர் வகைகள் போட்டிருக்கலாம், பருத்தியோ இல்லை ஏதோ புல்செய்கள் போட்டிருக்கலாம். இந்த நன்மை செய்யக்கூடிய, அதாவது மகரந்த சேர்க்கக்கூடிய பூச்சிகள் இந்த வனப்பகுதிகளை கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் ஒன்று இறந்து விடும். ஏன்னா அந்த காற்றில் வந்து அதிகப்படியான எண்ணெய் திரவம் இருக்கிறதுனால அந்த பூச்சிகளை கொண்டுடும். அதர்வைஸ் அந்த வழியை போகும்போது அதோட பாதையை வந்து மாற்றி வேறொரு பக்கமாக போயிடும். இது வந்து ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது, அந்த வனப்பகுதிகளுக்குள்ள இந்த நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணெய் பசை திரவம் வந்து அதிகமாக வெளியிடுறதுனால அந்த காடுகளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெப்பம் அடைஞ்சு அதுக்குள்ள எந்த ஒரு உயிரினமும் வாழக்கூடாத ஒரு தகுதிக்கு வந்து மாற்றப்பட விடும். ஒரு இயற்கையோடு இணையும் போது தாவரம், செடி கொடி பக்கத்தில் அதை பயன்படுத்துகின்ற விலங்கினங்கள், அதை பயன்படுத்துகிற மனிதன் எல்லாரும் உள்ளடக்கியது. ஸோ எல்லாரும் வந்து நம்ம வந்து நல்ல முறையில் பயன்பாட்டை பெறணும் அப்படிங்கிறது இயற்கையோட நம்ம வந்து முரண்டு பண்ணிக்கக்கூடாது. புதுக்கோட்டை மாவட்டத்தோட மழைப்பொழிவு கடந்த 1976லேருந்து 2010க்கு உட்பட்ட 35 வருஷத்தோட மழைப்பொழிவை நம்ம ஆய்வுக்குட்படுத்துகிற போது அது தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்மளுடைய இப்போ மாவட்டம் மழைப்பொழிவு இப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 4 காலங்களாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை. இதில் நம்மளுடைய மாவட்டம் அதிகமாக மழை பெறுறது அப்படின்னு பார்த்தோம்னா வடகிழக்கு பருவமழையில் தான். ஆண்டு சராசரி மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்தோம்னா 821 மில்லிமீட்டர். அதாவது ஆண்டு சராசரி மழைப்பொழிவோட 48% மழைப்பொழிவு இந்த வடகிழக்கு பருவமழையில் தான் நமக்கு கிடைக்கிது. அதுக்கு அடுத்தபடியாக தென்மேற்கு பருவமழையில் ஒரு 37%, குளிர்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5%, கோடை காலத்தில் ஒரு 10% மழைப்பொழிவு கிடைக்கிது. கடந்த 2012-13 ஆண்டு மழைப்பொழிவு பார்த்தா ஒரு 20%, அதாவது ஆண்டு சராசரி மழைப்பொழிவை விட ஒரு 20% குறைஞ்சிருக்கு. 2013-14 மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆண்டு சராசரி மழைப்பொழிவை விட ஒரு 22% குறைஞ்சிருக்கு. இது அடுத்த 2 ஆண்டுகளில் மேற்கொண்டு குறைஞ்சிருக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. மாவட்டத்தில் அதிகமாக மழை பெறக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா கட்டுமாவடி, அறந்தாங்கி, ஆவுடையார் கோயில், இந்த பகுதிகள் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. குறைவான மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்தோம்னா மலையூர் பகுதியும் அதை சுற்று வட்டார பகுதிகளிலையும் வந்து காண முடியுது. இடைப்பட்ட அப்படின்னு பார்த்தோம்னா இடைப்பட்ட மழைப்பொழிவு பெறும் பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து கொடுமியான் மலை பகுதியை சொல்ல முடியுது. அதிகமான மழைப்பொழிவுக்கு சற்று குறைவாக, அதாவது ஓரளவு அதிகமான மழைப்பொழிவு பெறக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா கீரனூர், பெருங்கலூர், இந்த பகுதியை வந்து சொல்ல முடியுது. இந்த புரட்டாசி ஐப்பசி காலத்தில் அதாவது 2 விதமான இது மின்னா உடனே மழை வரும்னு சொல்லுவாங்க. அதாவது இலங்கையும் கொங்கும் எதிர்த்து மின்னினால் பள்ளத்தில் கிடக்கிற கடையை தூக்கி மேட்டில் போடும். அதே மாதிரி இந்த ஐப்பசி கார்த்திகையில் இந்த மூலையும் அந்த மூலையும் மின்னா, அதாவது சனி மூலைன்னு சொல்கிறது வடகிழக்கு மூலையை, அதே மாதிரி தென்மேற்கு மூலையை நாங்கள் பிரான்மல்ல மூலை இல்லை மதுரை மூலைன்னு சொல்லுவோம். இந்த 2ம் மின்னுச்சுன்னா உடனே அரை மணி நேரத்துக்கு மழை வரும். நான் நேரடியாக பார்த்துருக்கேன். இங்கே வாழ்ந்த மிருகங்கள் பார்த்திங்கன்னா முள்ளம்பன்றி, கரடி, கழுதை, குதிரை, அப்புறம் முள் எலி, அப்புறம் எறும்பு தின்னி போன்ற பல வகையான விலங்குகளும் இருந்திருக்குது. அரிய வகை புள்ளிமான்கள் காணப்பட்டிருக்கு. மக்கள் பார்த்திங்கன்னா இதை தன்னோட வாழ்க்கைக்கான சூழலையும் இந்த காடுகளை நம்பியே வாழ்ந்துருக்கிறாங்க. விறகு வெட்டுறது, இங்கே கிடைக்கக்கூடிய குச்சிகளை வச்சு கூடை பின்னுறது, தன்னுடைய ஆடு மாடு மேய்க்கிறது, இந்த மாதிரி மேய்ச்சல் தொழில் இதுவரை இந்த மாவட்டத்தில் சீரும் சிறப்பாக செயல்பட்டுருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட சொந்தமான மரங்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா வன்னி மரம், வேளா மரம், வீர மரம், சூர மரம், அது மாதிரி மரங்களும், அதை மரத்தை சார்ந்து பத்தைகள் என்று சொல்லக்கூடிய புதர் மண்டிய பத்தைகள், அதாவது சூரப்பத்தை, இண்டு, அப்புறம் கொஞ்சி, இது போல் பத்தைகள் இருந்துச்சு. அந்த பத்தைகளுக்குள்ளே தான் அந்த குருவி,
இந்த பறவை இனங்கள், அதாவது காடை, கௌதாரி, உடும்பு, பாம்பு இது போன்ற வாழக்கூடிய சூழல் இருந்தது. தெய்வீக காடுகள், டிவைன் ஃபாரஸ்ட் எனப்படும் தெய்வீக காடுகள் நிறைந்துள்ள மக்கள் புழக்கத்தில் உள்ள அந்த வழிபாட்டு முறை இங்கே நிலவிக்கொண்டு தொடர்ந்து கொண்டிருப்பது இந்த மாவட்டத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பாகும். ஐயனார் கோவில்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அடர்ந்த சோலைகளாக இருப்பது இயற்கை. ஆனால் அந்த சோலைகள் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லையை தாண்டி காடுகளாகவே இருக்கக்கூடிய ஐயனார் கோவில்கள் உள்ள இடங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில்தான் அதிகமாக உள்ளன. நாங்களே கள ஆய்வுக்காக சென்றிருந்த பொழுது ஐயனார் கோவிலில் உள்ள ஆவரம் பூவை கூட பறிப்பதற்கு மக்கள் தயங்கினார்கள், பறிக்கக்கூடாது என்று தடை செய்தார்கள். அந்த காடுகளிலிருந்து விறகுக்காக கூட மக்கள் எதையும் எடுத்துச் செல்வதில்லை என்று அறிகின்ற பொழுது இந்த காடுகளை இவர்கள் இப்படி பராமரிக்கிறார்களே என்று நினைக்கின்ற பொழுது பெரிய வியப்பாகவே இருந்தது. காரை நேருக்கு வெப்பாள மரம் கஷ்டம் அதுக்கு அங்கிட்ட அந்த பேரல் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து இங்கே உங்களுக்கு வேலை என்ன? இந்த முன்னுப்பட்டியை பிடிக்கி குமிச்சு கொடுக்கணும். இந்த வெட்டுறது உங்கள் வேலை இல்லை. வெட்டுறேன் உள்ள வேற மரங்கள் அது வெட்டப்பட்டிருக்கா, சுத்தம் பண்ணிருக்கேன். எதுவும்மா அந்த அளவுக்கு முயல் எதுவும் இல்லை? அதெல்லாம் ஓடும், அது வரல ஓடி நாங்கிட்ட முயல் இருந்து ஓடியது. எத்தனை முயல் பார்த்தீங்க? நாங்கள் ஒரு 4 முயல்கிட்ட பார்த்துருக்கீங்க. வண்டி ஓடிக்கிறீங்களா பார்க்க ஓடிக்கிருக்கு பக்கத்துலேயே. இதெல்லாம் வெட்டிட்டீங்க, முயல் எங்கே நிற்கும்? அது பக்கத்து பக்கத்தில் இப்படி போயிடுங்க. இதுதான் வச்சிருங்க, இதெல்லாம் இதுக்கெல்லாம் போந்துடுறாங்க. மயிலியா தம்பி? மயில் இங்கே மயில் அவ்வளோ பார்க்கல சார். மயில் வேணுமா அங்கிட்டு மேயும் சார், அந்த பொட்டல்கள் அங்கிட்டு தான் பார்த்து. முயலாம் தவிர வேறு என்ன பார்த்தீங்க உள்ள? 99% காட்டை அழிச்சு விட்டு தைல மரங்களை போட்டாங்க. அது போட்டது மட்டும் இல்லை, இந்த வானம் பார்த்த குளம் அது ஏரிகளுக்கு வர்ற இதையும் தடுப்பு கரை போட்டு வந்து தேக்கி காட்டை தேக்கி வச்சுருக்காங்க. இதனால் சுத்தமாக ஏரிகளுக்கு குளங்களுக்கு தண்ணி வரல. காலத்தில் 20 வருஷத்துக்கு முன்னால் வெப்பலை மரம், மாம்பழங்க, வம்பரை, எல்லாம் உஜில மரங்க, எல்லா மரமும் இருந்துச்சு. செல்பமாக மழை வந்துச்சு. அதில் வாரியில் வந்து தண்ணி கம்மையில் பெருச்சு. மானவத்து பூமி. அதனால இந்த கேணியை வச்சு கவலைட்டு அடிக்கிறது. இப்போ அது கவலைட்டு அடிக்கிறதுக்கு கேணியில் தண்ணி இல்லை. வேலி கருவாக மண்டி போச்சு. காட்டு வனத்தில் வந்து கரையை போட்டுட்டா வாரியில் தண்ணி வரல. 5 மீட்ரு ஆழம் வரப்பாக கட்டியிருக்கு. அப்புறம் தண்ணி பதவின்னு விழுந்தாலும் எங்கிட்ட தண்ணி வர்றதுக்கு வழியே இல்லை. அதுக்கு அந்த மலைகளுக்கு பெய்கிற தண்ணிகள் வந்து இந்த குளத்துக்கு வரும் சேராத அளவுக்கு இந்த பண்டுக்கரையை எழுப்பி போகிறாங்க. நாங்கள் மனு கொடுத்தப்போ அந்த பண்டுக்கரையெல்லாம் எழுப்புறதா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திரும்ப இப்போ கண்கள் புதுசாக போட்டிருக்காங்க. போட்ட இடத்துல அந்த பண்டுக்கரையெல்லாம் உருவாக்கி விட்ருக்காங்க. இங்கே உள்ள பாரம்பரியமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் இப்போ வந்து தடை செஞ்சு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் வந்து இப்போ வெளியில் போய்ட்டு வேலை பார்க்குற நிலைமை வந்துருச்சு. இப்போ அன்றாட வாழ்க்கைக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள்லாம். ஒரு கவிஞன் ஒருத்தன் எழுதியிருந்தான், நெல் போட்டேன் விளையலை, சோளம் போட்டேன் விளையலை, கம்பு போட்டேன் விளையலை, பிளாட்டு போட்டேன் அமோக விளைச்சல்னு எழுதியிருக்கான். உண்மையிலே அவன் மனம் நொந்து எழுதுனானா இல்லை அவன் வந்து இந்த மக்கள் பேரில் உள்ள வெகுண்டு எழுந்து அந்த அவனுடைய கோபத்தை தாக்கியிருக்கானா இல்லை அறம்பாடி இருக்கானான்னு தெரியல. அப்படி அந்த கவிஞனை அறம்பாடி இருந்தால் அது நிச்சயம் வந்து அதுக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அதில் வந்து தாக்கப்படுவார்கள், தகர்த்தெறியப்படுவார்கள்ங்கிறதுல எந்த ஐயமுமே இல்லை. இந்த ஊர் எல்லையில் உள்ள இந்த வனத்துறை சொந்தமான இந்த காட்டில் வந்து ஏற்கனவே ஒரு அநேகமாக ஒரு 30 வருஷம் இருக்கும். அப்போது இதை வந்து காட்டை அழித்து அதை பழமரங்கள், அதாவது முந்திரி அந்த மாதிரி
மாட்டு தீவனத்துக்குள்ள மரங்கள் இந்த மாதிரி எல்லாம் நட்டு 2 பக்கமும் கிணறு வெட்டி வேலி அமைச்சு அந்த கண்ணெல்லாம் நிறையா நல்லா வளர்ந்து வர்ற டயத்தில் பம்பு செட்டு வச்சு அந்த தண்ணி எடுத்து அந்த கண்ணுகளுக்கு விடாமல் அது எல்லாம் நிறைய வீணாக போயிட்டு உடனே அதை ஒரு காரணமாக சொல்லி அதை அப்படியே அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டு இப்போ தைல மரத்தை இப்போ தொடர்ந்து நட்டுக்கிட்டு வர்றாங்க. இதனால் இப்போ இந்த ஏரியா சுற்றுச்சூழல் பாதிக்கிறதோட வறட்சி மழைநீரும் மழையும் இல்லாமல் போய் கிணற்று பகுதியில் கிணத்துலையும் தண்ணி இல்லாமல் நிறைய விவசாயிகள் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், கிராம மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இதுக்கடையில் இந்த பக்கமும் கோவில் இருக்குது, இந்த பக்கமும் ஊருக்கு பொதுமக்கள் வழிபடுற கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு போகிற பாதையும் அவங்க விடலை. குடிதண்ணி ஊரணி இருக்குது, கிட்டத்தட்ட மன்னர் காலத்திலேருந்து உள்ள ஊரணி இருக்குது. அதில் தான் இந்த கிராம மக்கள் தண்ணி எடுத்து நாங்கள் குடிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த ஊரணிக்கும் பாதை விடலை, ஊரணியை ஆக்கிரமம் பண்ணி அதையும் தைல மரத்தை நட்டுட்டாங்க. எங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு. இந்த கிராம மக்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் அரிமளம் கிராமம் வந்து அன்றைக்கி சோலை மயமாக தான் இருந்துச்சு. அந்த காலத்தில் உள்ள எல்லா மக்களும் அரிமளத்தில் உள்ள மரங்கள் நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்போ இந்த யூக்லிப்டஸ்ங்கிற இந்த காடு வளர்ப்பு திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்துச்சு, அன்னையிலேருந்து எங்கள் வாழ்வாதாரம் சுத்தமாக பாதிக்கப்பட்டு போச்சு. அதுக்கு ஒரு முதல் காரணம் கேட்டிங்கன்னா, நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அரிமளத்தில் இருக்க பெரிய பொற்கொடான்னு சொல்லிட்டு எந்த வருடமும் தண்ணீர் அதில் நிரம்பிக்கிட்டு தான் இருக்கும் போலயே தண்ணீர் இல்லாத நாளே கிடையாது. இங்கே அரிமளத்தில் குளிக்கிறதுக்கு குளம் அதிகமாக இருக்கும், கும்பிடுவதற்கு கோவிலும் அதிகமாக இருக்கும். இயற்கை காய்கள் நிறைய கிடைக்கும், கீரை வகைகள், கத்தரிக்காய், இந்த மாதிரி காய்கறிகள் நிறையா கிடைக்கும். ஆங்கில காய்கறிகளை விட நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய காய்கள், கீரை வகைகள் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். எல்லா வகையான கீரைகள், உதாரணமாக ஒவ்வொரு வீட்லேயும் அந்த காலத்தில் முருங்கைக்கீரை அதிகமாக சமைப்பாங்க. 2வது பழக்கீரைன்னு சொல்கிற அந்த கொவ்வாய்க்கீரை, இந்த குறிஞ்சாக்கீரை, இந்த மாதிரி கீரைகள்லாம் நிறையா கிடைச்சிச்சு. அப்போ வந்து என்ன கேட்டால் மழை ஒரு சராசரியாக பெஞ்சிட்டே இருக்கும். மாதம் மும்மாரி மழை பெஞ்ச ஊர் அரிமளம்லாம். ஆனால் இப்போ அந்த மழை வளமே இல்லாமல் போச்சு. அதுக்கு காரணம் என்ன கேட்டால் இந்த யூக்லிப்டஸ்ன்னு சொல்கிற இந்த மரம். இப்போ எங்கேயுமே விவசாயமே கிடையாது. யாராவது பம்ப் செட்டு வச்சுருந்தா மட்டும்தான், அவங்க மட்டும்தான் அரிமளத்தில் விவசாயம் பண்ணுறாங்க. மிச்சம் இருந்த விவசாயிகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தன்னுடைய வயல்களை அந்த பம்ப் செட் வைக்கல விற்றுட்டு பேசாமல் வேறு தொழிலுக்கு போயிட்டாங்க. ஒரு மேகமூட்டம் வந்து மழை வரப்போகுது அப்படின்னாக்கா இந்த அனல் காற்று அடித்து அந்த மேகம் விலகி இன்றைக்கி வறட்சியாக நிற்குது இந்த ஊர். அவ்வளோ செழிப்பமாக உள்ள ஒரு பொண்ணும் பொருளும் விளைஞ்ச ஊர் இந்த ஊர். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு வயலாம் எல்லாம் பொட்டக்காடு, ஒரு பச்சை எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியலை. இப்போ கேணி தண்ணி எந்த கேணியுமே அரிமளத்தில் கிடையாது. அரிமளத்தில் வீட்டுக்கு ஒரு கேணி இருந்த காலம் 1984 85 வீட்டுக்கு ஒரு கேணி இருந்துச்சு. இன்றைக்கி 2016 எங்கேயுமே கேணி கிடையாது. கேணிலாம் மூடிட்டாங்க ஒரு வழி இல்லாமல். இந்த போர்வெல் போட்டு அதுவும் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா 50 அடி 60 அடி தண்ணி வந்துச்சு அரிமளத்தில். இப்போ 250 அடி போனாலும் தண்ணீர் கிடையாது. நிறைய போர்வெல் மூடப்பட்டு பக்கத்தில் போர்வெல் போடுற மாதிரி ஆயிடுச்சு, ஒரு வழி இல்லை. இதுக்கு ஒரே காரணம் இந்த யூக்லிப்டஸ். எவ்வளோ பணம் வாங்குறாங்க, விவசாயியோட வரி பணம் வாங்குறாங்க. இப்போ இன்றைக்கி 5 டிஎம்சி, இன்னையோட கணக்கு பார்த்தோம்னா 6-7 டிஎம்சி இன்றைக்கி கடலில் போயிடுச்சு. இந்த கவிநாடு கண்மாய் வந்து 25 கிலோமீட்டர் சுற்றளவில் பெய்யக்கூடிய மழை நீர் இங்கே வந்து தேங்கக்கூடியது. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1500 ஏக்கர் பாசனம் உடையது இந்த கண்மாய். கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இது தண்ணி நிரம்பியிருக்கு. இது 7 ஆண்டுக்கு பிறகு தண்ணி நிரம்பல. இதனால் இதில் ஏரியில் தண்ணி இல்லாததுனால பார்த்திங்கன்னா 1500 ஏக்கர் வந்து விவசாயம் பொய்த்து போச்சு. இப்போ வடகிழக்கு பருவமழை பெய்கிறது. மாவட்ட நிர்வாகம் 803 மில்லி லிட்டர் வந்து மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லுது. அப்போ 803 லிட்டர் மழை பெஞ்சிருந்தால் அந்த ஏரி தண்ணி வந்திருக்கும்ல, தண்ணி வரல. இதுக்கு என்ன காரணம்னா 10 கிலோமீட்டர் சுற்றால உள்ள விவசாயிகள்லாம் சொல்லக்கூடியது, இந்த 1500 ஏக்கர் பாதிக்கப்பட்ட விவசாயிகள்லாம் சொல்லக்கூடியது ஏரி ஆக்கிரமிப்பு பண்ணி இப்போ பண்ணிருக்காங்க. அந்த வரத்து வாய்க்கால்லாம் 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உள்ளதெல்லாம் முன்னாடி உள்ளது மட்டும் தான் எடுத்துருக்காங்க. 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உள்ளதெல்லாம் வந்து இன்னும் எடுக்கலை அப்படிங்கிறாங்க. இது ஏரியில் வந்து நிறைய வந்து கருவேல மரங்கள் இருக்குது. இது வந்து தண்ணியை உறிஞ்சுதுங்கிறாங்க. அடுத்தது ஏரியில் வந்து சர்ஃப்ளஸ்ஸு மதகு இதெல்லாம் வந்து ஓட்டையாக இருக்குது. அதனால் இருக்கிற தண்ணி கூட வடிஞ்சிருது. எங்களுக்கு 1500 ஏக்கரை வந்து விவசாயம் செய்யக்கூடிய அளவில் தண்ணி எங்களுக்கு தேங்கி இருக்க மாட்டாங்குது. ஆனால் இந்த கவிநாடு கண்மாயை வந்து தூர்வாரணும், வரத்து வாய்க்கால் தூர்வாரணும், இந்த மதகுகள்லாம் சீரமைக்கப்படணும், இந்த ஏரியில் உள்ள அந்த கருவேல மரங்கள்லாம் அகற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி விவசாயிகள்லாம் சொன்னாங்க. இந்த நாட்டில் குடி தண்ணீர் அன்னைக்கு வந்து எரைபுட்டி போட்டு இறைச்ச காலம் போய், கவலை போட்டு இறைச்ச காலம் போய், மோட்டார் வச்சு இறைச்ச காலம் போய், போர்வில் போட்டால் 1000 அடி 500 அடி 2000 அடி போட்டால் போரில் தண்ணி கிடைக்கல. எல்லாம் ஆரஸ்பதியும் தைல மரக்காடுகளும் அந்த வேலிக்கருவையும் அடர்ந்து இருக்கிறதுனால விவசாயிகள் பூரா மானாவாரி விவசாயம் சிறுதானியங்கள் உற்பத்தி பண்ணப்பட்ட இடங்களில் பூரா இந்த வனத்தோட்டக் கழகம் வனத்துறை மூலமாக அது தைல மர கன்றுகளை உருவாக்கி நர்சரி போட்டு அந்த விவசாயிகளை நீ ஒரு கன்று போட்டியன்னா 9000 10,000 விற்கும் அப்படிங்கிற மாதிரி ஏமாற்றி அந்த சிறுதானியம் செய்த
தரிசு கடையெல்லாம் தைல மரக்காடுகளை உருவாக்கி இன்று வரைக்கும் விவசாயமே இல்லாமல் எல்லா விவசாயிகளும் சிறு விவசாயி பெரு விவசாயி மற்ற குறு விவசாயிகள்லாம் கூலி விவசாயிகளாக மாறி போயிட்டார்கள். தைலமரம் 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 எங்கள் தங்க வாழ்வை புரட்டி போட்ட தைலமரம் நிலத்தடி நீரை எல்லாம் உறிஞ்சி போடும் அந்த நீல வானம் பொழியும் மழையை தடுத்து போடும். நாடெல்லாம் மழை பொழிஞ்சு வெள்ளக்காடு நம்ம புதுக்கோட்டை மாவட்டம்தான் பொட்டக்காடு. கடலை துவர விளைஞ்ச காடு வறண்டு கிடக்குது, நல்ல நெல் விளைஞ்ச வயலெல்லாம் காஞ்சு கிடக்குது. கடலை துவர விளைஞ்ச காடு வறண்டு கிடக்குது, நல்ல நெல் விளைஞ்ச வயலெல்லாம் காஞ்சு கிடக்குது. ஐநூற்று 40 வகை மரம் செடி கொடிகள் அதை அளித்தறிந்த தைல மரம், அதை அளித்தறிந்த தைல மரம். நாட்டில் இருந்த பல வகையான பறவை இனங்கள் அதனை காட்டை விட்டு விரட்டியது தைல மரம். இந்த தைல மரம் சீம கருவ தைல மரத்தை அளித்தாள் தாங்க நம்ம சீரான வாழ்வுதனை மேம்படுத்துங்க. இனிமேலும் தாமதிச்சா நிலைமை மோசங்க, இதை எல்லோரும் சேர்ந்து செஞ்சா நம்ம நாடு செழிக்குங்க. வனத்தோட்டக் கழகம் பழகிப்போன வழக்கமான அரசு எந்திரம்தான் என்பதை நிரூபணம் செய்தது. அது யூக்கலிப்டஸ் செடி உருவாக்கம் தொடங்கி நிலம் செப்பனிடுவது, செடி நடுவது, வளர்ப்பது, பாதுகாப்பது, வெட்டும் பணிக்கான ஏலம், விற்பனை என அனைத்திலும் எல்லா மட்டங்களிலும் நடைபெறும் லஞ்சமும் ஊழலும் நிறைந்திருப்பது நிதர்சனமான உண்மை. அவை குறித்தான பல்வேறு புகார்களும் வழக்குகளும் நிறைந்தே இருக்கின்றன. காரைக்குடியினை சார்ந்த சமூக செயற்பாட்டாளர் திரு நாச்சியப்பன் யூக்கலிப்டஸ் மரத்திற்கு எதிரான வழக்கினை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ளார். இது இப்படி இருக்க வனத்தோட்டக் கழகம் தங்களின் இயல்பான போக்கினை மக்களிடம் காப்பாற்றிக் கொள்ளவும், இந்த தைல மரங்கள் நிலத்தடி நீரினை கெடுப்பது இல்லை பாருங்களேன் என்ற முகமாக வான்வழியாக விழும் மழை நீரை தேக்கி வைத்திருக்கிறது பாருங்கள் என புனைவுபடுத்தவுமே இந்த தடுப்பணைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த காடுகளணியாக வரும் மழை நீரை நம்பியிருந்த ஏரிகளும் குளங்களும் கண்மாய்களும் வறண்டு நீர் வரத்தின்றி வறண்டு போனது இதனால்தான். ஐக்கிய நாடுகளின் சபையின் வனக்கொள்கையானது காடுகள் மனிதர்களுக்கே என்பதுதான். ஆனால் இங்கோ காடுகளில் பொழிகின்ற மழைநீர் ஏரி குளங்களுக்கு வந்து தேக்கப்பட்டு குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் பயன்பட்டது என்பது போய் காட்டுக்குள்ளேயே தேக்கப்பட்டு தைல மரத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் போது ஐக்கிய நாடுகள் சபையின் கொள்கைகள் கைவிட்டு போய் வனங்கள் வணிகம் சார்ந்த நிறுவனங்களுக்கே என்பதாகும். உலகமெங்கும் பரப்பப்பட்ட தைல மரங்கள் தனது பிறப்பிடமான ஆஸ்திரேலியாவை தவிர
வேறெங்கும் சூழ்நிலையோடு பொருந்தி போகவில்லை. அதனால்தான் மற்ற நாடுகளெல்லாம் யூக்கலிப்டஸ் மரத்தினை அந்நிய கலைச்செடி என்று அழைக்கிறார்கள். தென்னாப்பிரிக்காவில் மிகப்பெரிய தண்ணீர் வறட்சிக்கு பின்னர் விழித்து கொண்ட அந்த நாட்டு அரசு பல்வேறு ஆய்வு முடிவுகளை தொடர்ந்து தண்ணீருக்கான வேலை எனும் திட்டத்தின்படி இந்த வகை மரங்களை முற்றிலுமாக அழித்து விட்டன. அதன் பின்னரே அங்கு நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்தது கண்கூடாக தெரிந்தது. இந்த ஒர்க்கிங் ஃபார் வாட்டர் இயக்கம் இன்று வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 2005ஆம் ஆண்டில் வந்து தென் ஆப்பிரிக்கா காடுகளில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட் பீஸ் ரூட்டுங்கிறக்கூடிய ஒரு அணை வந்து அதிகப்படியான தண்ணீர் வற்றக்கூடிய ஒரு அணையாக மாறியது. அது காலப்போக்கில் வந்து இதுக்கான காரணம் என்னவென்று கண்டறியும் பொழுது இதற்கான முக்கிய காரணங்கள் வந்து அங்கு அதிகப்படியாக வளர்ந்துள்ள யூக்கலிப்டஸ் மரங்கள் என்கூடிய தைல மரங்களும் அப்புறம் கருவேல மரங்களுடைய அக்கேசியா மரங்களும் தான் இதுக்கு காரணம் என்று கண்டறியப்பட்டு இப்பொழுது அதை வந்து அகற்றும் பணியில் ஒரு முக்கிய குழு வந்து அமைக்கப்பட்டு சரி செய்யப்பட்டு வருகின்றது. இப்பொழுது அதோட நீர்மட்டம் வந்து உயர்ந்திருக்கிறதாகவும் ஆய்வு அறிக்கையை வந்து கொடுத்துருக்குறாங்க. அங்கோலாவிலும் நமீபியாவிலும் இயற்கை காடுகளை காக்க பெரும் போராட்டம் நடைபெற்றது. தொடர்ந்த யூக்கலிப்டஸ் மர போராட்டத்தில் உலகின் அதிக அளவில் யூக்கலிப்டஸ் இருப்பது பிரேசில் நாட்டில்தான். அங்கும் மிகப்பெரிய அளவில் பல்வேறு நிலைகளில் மக்கள் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. யூக்கலிப்டஸ் நமது இந்தியாவில் முதலாக கொண்டு வரப்பட்ட பகுதிகளில் ஒன்று கர்நாடக மாநிலம். கர்நாடக மாநிலம் முழுவதும் இம்மரங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. கர்நாடகத்திடம் காவிரி தண்ணீருக்காக போராடிக் கொண்டிருக்கும் நாம் நம்மிடம் உள்ள நீர்வளத்தினை காக்க அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகளில் இதுவும் ஒன்று. ஆந்திர மாநிலத்திடம் பாலாற்று நீருக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பாலாறோ ஆந்திர மாநிலத்திலேயே வற்றிவிடுவதாகவும் பாலாற்றை சார்ந்துள்ள விவசாயிகளும் வறட்சியின் பிடியில் இருப்பதாகவும் அங்கும் நிலத்தடி நீர்மட்டம் 1200 அடிக்கும் கீழ் சென்று விட்டதற்கு காரணம் பாலாறு தோன்றும் இடமான நந்திதுர்க்கம் பகுதியில் யூக்கலிப்டஸ் மரங்களை பெருமளவில் வளர்த்ததே காரணம் என பாலாற்று பகுதியின் ஆய்வுகள் சொல்கின்றன. நமது தமிழ்நாட்டின் பவானி ஆறும் இதற்கு தப்பவில்லை. மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து யூக்கலிப்டஸ் மரங்களை நட்டதால் பவானி ஆற்றுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் வளம் கிடைக்காமல் போய்விட்டதாக ஆய்வுகள் கூறுகின்றன. நம் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் தனது பறந்து விரிந்த வளாகத்தினுள் சுமார் 1000 ஏக்கர் நிலத்தில் தமிழ்நாடு காகித ஆலை நிறுவனத்திற்கு ஒப்பந்தமாக யூக்கலிப்டஸ் மரங்களை வளர்த்தது. இதனால் விரைவிலேயே நிலத்தடி நீர்மட்டம் 300 அடியிலிருந்து 800 அடிக்கும் கீழே போனதால் தனது ஆய்வுகள் மூலம் அதனை கண்டுகொண்டு பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு முத்துக்குமார் அவர்கள் TNPL நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தை ரத்து செய்து தைல மரங்களை அகற்றி பல்வேறு மரங்கள் கொண்ட காட்டினை உருவாக்கினார். இச்செயலால் 800 அடியில் இருந்த நிலத்தடி நீர்மட்டம் தற்போது 150 அடியாக உயர்ந்துள்ளது என்று பாரதிதாசன் பல்கலைக்கழக ஆய்வுகள் நிரூபிக்கின்றன. தற்போது நமது புதுக்கோட்டை மாவட்டத்திலும் சூழலை எதிர்கொண்டுள்ள மக்கள் தங்களது எதிர்குரலை ஒலிக்க துவங்கியுள்ளனர். மாற்றம் என்பது மந்திர வார்த்தையா என்ன? தொடர்ந்த விழிப்புணர்வும் நாளைய சந்ததிகளை நேசிக்கும் எண்ணமும் செயல்படுத்துவதில் வைராக்கியமும் இணைந்தால்தான் மாற்றத்தினை விளைவிக்க முடியும். அப்படித்தான் நமது இயற்கைக்கு, நம் புதுக்கோட்டை மண்ணிற்கு உயிர் தண்ணீராய் விளங்கியும் அரசாங்கத்தின் உத்தரவிற்கு காத்திராமல் தங்கள் சொந்த நிலங்களில் பல வகையான மரங்களை நட்டு இன்று தங்கள் நிலங்களில் சோலை வனங்களை உருவாக்கி வைத்திருக்கும் மரம் கே. தங்கசாமி ஐயாவும் இயற்கை உழவர் ச.வே. காமராசு அவர்களும் கூறும் மாற்றங்கள் இவை. மரம் அப்படின்னா அது மரத்தை வந்து தனியாக பிரித்து பார்க்கவே முடியாது. மரங்கிறது வந்து பல்லுயிர் சார்ந்த ஒரு அடையாள குறியீடுங்க. ஏன்னா ஒரு மரங்கிறது தனியாக பிரித்து பார்க்கணும். ஒரு மரத்துலேருந்து இந்த இலைகள்லாம் மக்கி மண்ணில் வந்து விழுகிறப்ப அதுலேருந்து நிறையா பாக்டீரியா உருவாகுது. மண்புழு வந்து அதில் உரம் தயாரிக்குது.
அதுக்கு பிறகு வந்து மரம் வந்து பூக்குது, மரத்தினுடைய பூவிலேருந்து தேனீக்கள் வந்து தேன் எடுக்குது, அதன் மூலமாக அந்த மரத்துக்கு மகரந்த சேர்க்கை நடக்குது. அதே போல் வந்து காய்கள் கனிகள் வந்து பறவைகளுக்கு உணவாக இருக்குது. அடுத்து பறவைகள் வந்து அதனுடைய புகலிடமாகவும் அது உணவு சேகரிக்கவும், அடுத்து வந்து அதில் கூடு கட்டி உயிர் வாழ்கிறதுக்கான தேவையாகவும் இருக்குது. அப்போ மரத்தை வந்து நம்ம தனியாக மரம் அப்படின்னா பிரித்து பார்க்கவே முடியாது. பறவைகள் கூடு கட்டும், பறவைகள் உணவிடத்துக்கும், தேனீக்கள் வந்து தேன் எடுக்கும், பறவைகள் இலைப்பாறை இதெல்லாம் நடக்கும். ஆனால் தைல மரத்தை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா தேனீக்கள் வந்து கள்ளிப்பூவில் கூட தேன் எடுக்கும். கள்ளிப்பூவில் உள்ள தேனை கூட எடுத்து சேர்க்கறதுனால தான் அதுக்கு மருத்துவ குணம் வந்து தேனுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் கள்ளிப்பூவோட தேன் எடுக்கிற தேனி வந்து இந்த தைல மரத்து பூவில் வந்து தேன் எடுக்கிறதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பறவைகள் வந்து அந்த தைல மரத்தில் கூடு கட்டுறதில்லை. நீங்கள் எங்கே வேணாலும் சுற்றி பாருங்கள், தைல மரத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல பறவைகள் கூடு கட்டணும்னா கண்டிப்பாக கட்டாது. பறவைகள் கூடு கட்டுறதில்லை, பறவைகளுக்கான உணவும் அதில் கிடைக்கிறதில்ல. சரி, மேலே அப்படி இருக்குன்னா மரத்துக்கு அடியில் நிறைய இலைதலைகள் வந்து மக்குது, நல்லா நிறையா வந்து மக்குச்சத்தெல்லாம் இருக்குது. ஆனாலும் அந்த மரத்துக்கு அடியில் உள்ள சருகுகள்லையே எந்த ஒரு கெடுதல் செய்கிற உயிரி கூட அதில் வாழலை. 1999 வந்து பென்ஹார்டுன்ற பிரான்ஸ் நாட்டு அறிஞர் வந்து ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டாங்க. அதில் வந்து இந்த யூக்கலிப்டஸ் மரங்களும் இந்த அக்கேசியான்னு சொல்லக்கூடிய கருவேல மரங்களும் அதிகப்படியான ஒரு வேதி விளைவு தன்மையை வந்து ஏற்படுத்துகின்றன என்பது மண்ணில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்ன பார்த்தீங்கன்னா அலிலோபதிக் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான விளைவு. அது என்னென்னா அந்த தாவரங்கள் தவிர மற்ற தாவரங்களை வந்து அந்த இடத்துல வந்து வாழ விடாமல் பண்ணுறது தான் அந்த அலிலோபதிக் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விளைவு. அந்த யூக்கலிப்டஸ் காடு எதுக்காண்டி கொண்டு வர்றாங்க? பேப்பர் தொழிற்சாலைக்காண்டி, காகித ஆலைக்காண்டி, தமிழ்நாடு காகித ஆலைக்காண்டி கொண்டு வர்றாங்க. அந்த காகித ஆலையை அதுலேருந்து அதுலேருந்து எடுக்கணுங்கிறது. மூங்கிலேருந்து காகித உற்பத்தி பண்ணலாம். இன்றைக்கி குளத்துக்கரையை பூரா வந்து கருவேல் மரமாக இருக்குது. அந்த கருவேல் மரத்தை எடுத்துகிட்டு கருவேல் மரத்துக்கு மேலே மூங்கிலை போடலாம். மூங்கில் 24 மணி நேரம் ஆக்சிஜனை தரக்கூடிய ஒரு மரம் மூங்கில். இந்த பாரம்பரிய மரங்களை முதன்மை கொடுத்து வளர்க்கணும். அதில் இழுப்பை இருக்குது, கொடுக்காப்புளி இருக்குது, வேப்ப மரம் இருக்குது, புங்கம் இருக்குது. இது மாதிரி பல்வேறு வகையான நம்முடைய பாரம்பரிய மரங்களை தான் முதன்மை கொடுக்கும். ஏன்னா என்னோட அனுபவத்தில் தேக்கு மரமே ஒரு தேக்கு மரம் 80,000 கொடுத்துருக்கேன். 20 வருஷத்தில் வந்து 20 ஆண்டுகளில் ஒரு தேக்கு மரம் 80,000க்கு விற்றுருக்கேன். என்னோடய தோட்டத்தில் அது மாதிரி நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் தைல மரம் இல்லை. ஆனால் மற்ற வகை எல்லா வகை மரங்களையும் வச்சுருக்கேன். அதாவது இந்த அயனிப்பழாங்கிற வகையிலேருந்து எல்லா வகை மரங்களையும் என்ன சேகரித்து ஓரளவுக்கு வச்சுருக்கேன். அதனால் தைல மரத்தை நான் நட்டதில்லை, ஒரு குச்சியை கூட நான் ஒரு கண்ணை கூட நட்டதில்லை. ஒரு நாடுங்கிறது அரசை பார்த்து தான் மக்கள் வளர்ச்சி, அரசனுடைய கொள்கையை பார்த்து தான் மக்களுடைய வளர்ச்சி. ஆனால் அரசு வந்து யூக்கலிப்டஸ் போட்டுச்சு அப்படின்னு சொல்லி மக்களும் யூக்கலிப்டஸை போட்டு ஒரு தடவை போட்டாச்சுனாக்கா அது வந்து அடுத்த அதுக்கு தனி மாச்சொன்றில் எந்த இதுல யாரும் போய் பார்க்கணும்ல, வெற்ற நெய் போனால் போதும் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு மக்களும் போட்டோம். ஆனால் அதை மாற்றி நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம்னாக்கா யூக்கலிப்டஸ் இல்லாமல் மற்ற வகையான மரங்கள் இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா குமுள் இருக்குது, தேக்கு இருக்குது, வேம்பு இருக்குது. இது போன்ற மரங்களை நட்டு நல்லா பயன்பெறலாம். நமக்கு இப்போ எங்களுக்கு தேவையான அர்ஜென்ட் தேவையா ஒரு 10,000 வேணுமா, 1 லட்சம் வேணுமா, 5 லட்சம் வேணுமா மரத்தை வெட்டிக்கிறோம். சந்தன மரம் வச்சுருக்கிறோம். 1 கிலோ இன்றைக்கி வந்து 4,000 ரூபா போகுது சாண்டல். குறிப்பாக இளைய தலைமுறையினர் மத்தியில் இந்த செய்திகளை கொண்டு போய் அவர்கள் மத்தியில் இது போன்று வந்து இந்த பகுதியினுடைய இயற்கை வளம், நிலத்தடி நீர் இவற்றையெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இது போன்று இயற்கைக்கு மாறுபாடான விஷயங்களை நாம் ஈடுபடக்கூடாது என்கின்ற ஒரு செய்தியையும் இளைய தலைமுறையினருக்கு நம்ம கொண்டு செல்லணும். நாடு சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி சுதந்திரங்கிற பேரில் மக்கள் சுரண்டப்படுகிறார்கள். மக்கள் வந்து நிச்சயம் அவருடைய வாழ்க்கை பாலடிக்கப்படுகிறது. இதெல்லாம் நம்ம மீட்டெடுக்கணும். அதுக்கு அரசும் உதவி புரியணும், மக்களும் போராட்டமாக அதை வந்து கொண்டு போகணுங்க. சுற்றுச்சூழல் மாசுபட்டு போயிட்டது, உயிர் வாழ்வதற்கு மிகவும் சிரமமான ஒரு சூழல் வந்துவிட்டது, உணவு பஞ்சம் வந்துவிட்டது. எங்களது இயற்கை வனம் வேண்டும், இயற்கை பல்லுயிர் காடுகள் எங்களுக்கு வேண்டும், அதை நீங்கள் செய்யுங்கள் என்று கத்தோ என்று கத்தி கொண்டிருக்கிறோம், குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் செவி சாய்க்கவில்லை. இயற்கையாக இருந்ததை மாற்றுவதற்கு இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பது கூட எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இயற்கையை காப்பதற்கு எங்களை போன்ற இயற்கை ஆர்வலர்கள் தேவைதானா? எல்லோரும் மனிதர்கள் தானே, அரசியல்வாதிகளும் மனிதர் தானே, ஆட்சியாளர்களும் மனிதர்கள் தானே, அதிகாரிகளும் மனிதர்கள் தானே, நாங்களும் மனிதர்கள் தானே. இதற்கு போராட்டத்திற்கு இப்படி ஒரு இயற்கை ஆர்வலர் சங்கம் ஒன்று தேவையா?
எங்கள் நிலம், எங்கள் நிலம், இது எங்கள் நிலம். நாங்கள் காலங்காலமாய் உழைத்த நிலம், தினம் உழைக்கும் நிலம், உறங்கி விழிக்கும் நிலம். இதை அழிக்க நினைப்பது என்ன விதம்? எங்கள் நிலம், இது எங்கள் நிலம், எங்கள் நிலம், இது எங்கள் நிலம். பாடி விளையாடி கதைகள் சொல்லி நடந்த நிலம், ஓடி ஓடி உழைக்கும் எங்கள் உயிர் பிழைக்கும் நல்ல நிலம். கூடி கூடி உறவாடும், கூடி கூடி உறவாடும் குடிசையிலே விளக்கரிய கலப்பையும் மாடுகளும் சேர்ந்து உழைக்கும் எங்கள் நிலம். கலப்பையும் மாடுகளும் சேர்ந்து உழைக்கும் எங்கள் நிலம். எங்கள் நிலம், இது எங்கள் நிலம், எங்கள் நிலம், இது எங்கள் நிலம். பனிமழை வெயில் பாராமல் நாங்கள் பாடுபட்டு உழைத்த நிலம், கோடையில் குளிர்வாடையில் நாங்கள் குடும்பமாய் உழைக்கும் நிலம். பனிமழை வெயில் பாராமல் பாடுபட்டு உழைத்த நிலம், கோடையில் குளிர்வாடையில் குடும்பமாய் உழைக்கும் நிலம். நாங்கள் குடும்பமாய் உழைக்கும் நிலம். காஞ்சி வேளையும் மண்ணும் இருக்கு, பாஞ்சி வேளையும் நிலமும் இருக்கு, பேஞ்சு வேளையும் பூமி இருக்கு, உழைப்பதற்கு தெம்பும் இருக்கு. எங்கள் வாழ்வை அழிப்பதற்கு தைல மரங்கள் இங்கதற்கு, மண்வளத்தை கெடுக்கும் இந்த மரங்களை அகற்றுவோம். எங்கள் நிலம், இது எங்கள் நிலம், எங்கள் நிலம், இது எங்கள் நிலம். உழவு தொழிலை உயிருடன் புதைக்கவே நினைக்கிறதா இந்த அரசு? விளைவை பற்றி கவலைப்படாமல் இருப்பதா மக்கள் அரசு? இருப்பதா மக்கள் அரசு? சொந்த பூமியில் நாங்கள் சுருண்டு கிடக்கிறோம், வறுமையோடுதான் நாங்கள் வாழ்ந்து மடிகிறோம். சொந்த பூமியில் நாங்கள் சுருண்டு கிடக்கிறோம், வறுமையோடுதான் நாங்கள் வாழ்ந்து மடிகிறோம். எங்கள் நிலம், இது எங்கள் நிலம், எங்கள் நிலம், இது எங்கள் நிலம். விளை நிலம் எல்லாம் வீணாய் போனால் நாங்கள் எல்லாம் பிணம்தானே. விளை நிலம் எல்லாம் வீணாய் போனால் நாங்கள் எல்லாம் பிணம்தானே. எங்களை புதைக்க எந்த நிலம் சொல்லட்டும், அரசு சொல்லட்டும். எங்களை புதைக்க எந்த நிலம் சொல்லட்டும், அரசு சொல்லட்டும். சொல்லட்டும், அரசு சொல்லட்டும்.